கடந்து போனாய். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு நாளை தேவன் விசேஷமாக நமக்கு கூட்டி தந்து இந்த காலை வேளையிலே சகோதர சகோதரர்களாக ஒன்று கூடி இந்த ஆராதனையை கலந்து கொண்டு தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாம் தொழுது கொள்வதற்கும் அவருடைய மகத்துவமான வேதத்தை தியானிப்பதற்கும் அவர் தந்த இந்த வேலைக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 4 அன்பின் தேவனே அன்பின் இயேசுவே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். அன்று இயேசு தன்னுயிராவி
அன்பறிவும் பாதம் ஊற்றினாரே என் இதயமே தைல குப்பியா என்னை முழுதும் ஒப்புவித்தே என் இதயமே தைல குப்பியா என்னை முழுதும் ஒப்புவித்தே அன்பின் தேவனே அன்பின் இயேசுவே அன்பில் என்னை நடத்திடுவே நல்ல பங்கினை நான் அடைந்தே பலியாக நல்கிய நல்குணரும் தருவே உம்மை நான் மறவேன் உந்தரி மைந்தன் சொந்தமானே அன்பே உம்மை நான் மறவேன் உந்தரி மைந்தன் சொந்தமானே என் ரட்சிப்பே என் கண்மலையே உந்தன் வழியில் என்னை நடத்தும் என் ரட்சிப்பே என் கண்மலையே உந்தன் வழியில் என்னை நடத்தும் அன்பின் தேவனே அன்பின் இயேசுவே அன்பில் என்னை நடத்திடுவே நல்ல பங்கினை நான் அடைந்தே வழியாக நல்கிய நதுடனும் தருவே சத்தியமும் காத்திடுவே கைவிடாமல் காப்பிதிடமே கனமும் சத்தியமும் காத்திடுவே அன்பின் தேவனே அன்பின் இயேசுவே அன்பில் என்னை நடத்திடுவே நல்ல பங்கினை நான் அடைந்தே வழியாக நல்கிய நதுடனும் தருவே இந்த வாழ்வில் சிலுவையல்லாமல் ரட்சிப்பு இல்லை அறிந்தேனே இந்த வாழ்வில் சிலுவையல்லாமல் ரட்சிப்பு இல்லை அறிந்தேனே எந்த ஆசையாவும் அறிந்தேன் உந்தன் பரிசில் பங்கடைத்தேன் எந்த ஆசையாவும் அறிந்தேன் உந்தன் பரிசில் பங்கடைத்தேன் அன்பின் தேவனே அன்பின்
நல்கிய உடலும் தருவேன். என்னிலக்கம் ஜீவனை நோக்கி ஈர சிந்தையாய் ஓடுகிறேன். என்னிலக்கம் ஜீவனை நோக்கி ஈர சிந்தையாய் ஓடுகிறேன். இந்த உலகின் ஆஸ்திகோப்பை எங்கள் கிறிஸ்தின் வாழ்வாகும். இந்த உலகின் ஆஸ்திகோப்பை எங்கள் கிறிஸ்தின் வாழ்வாகும். அன்பின் தேவனே, அன்பின் இயேசுவே, அன்பில் என்னை நடத்திடுவே. நல்ல பங்கினை நான் அடைந்தே வழியாக நல்கிய நதுடலும் தருவேன். இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக சகோதரர் சந்தானம் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழிநடத்துவார்கள். ஜெபிப்போம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதியும் அந்தமில்லாத ஏக சக்கராதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனே, உண்மையே துதிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையை மையப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இம்மட்டுமாய் எங்களை சகோதர ஒன்றாய் கூடவும் உங்களுடைய மகத்துவமுள்ள வேத வசனங்களை தியானிக்கவும் நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்றைய நாளில் கூட உன் தாசனை கொண்டு நீ கொடுக்கக்கூடிய சத்திய ஆகாரத்துக்காக நன்றி அப்பா. கேட்கிற சத்தியத்தை கேட்டு விட்டுவிடாத வண்ணம் அதற்கேற்ற குணலட்சங்களை வளர்க்க வேண்டுமாய் வேண்டும். ஆண்டவரே, வந்திருக்கக்கூடிய சகோதரர்களும் கூட அவன் கடன்களை ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, சத்தியத்திலும் வேதத்திலும் வளர்வது உன்னுடைய விருப்பமாய் உன்னுடைய சுத்தமாய் இருப்பது மட்டுமல்ல. ஆண்டவரே, குணாதிசயங்களை நாங்கள் வெளிப்படுத்தாமல் இருந்து விட்டால் மலட்டு கற்பமாய் எதற்கும் உபயோகப்படாத சந்துவாய் மாறிவிடுவோம் என்பதை கூட நாங்கள் உணர்ந்து அதற்கேற்ற குணலட்சணங்களையும் அன்பிலும் ஐக்கியத்திலும் சகோதரத்திலும் வளரக்கூடிய பிள்ளைகளாய் மாற நீ கிருபை செய்ய வேண்டுமாய் இந்த சிறு மன்றாட்டை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். அன்பிலுள்ள ஜீவனுள்ள தன் தகப்பனே, ஆமென். நம்முடைய விசுவாச பிரமாணத்தை சகோதரர் சம்பத் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். நம் அனைவரும் விசுவாசத்தை அறிவிக்கை செய்வோம். நமது விசுவாசம், தாம் ஒருவராய் சாவாமல் உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் அடைகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள உண்டான மெய்தேவனையே விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய தற்செருபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பெயருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களெல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவாதியாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்க என்று விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணார் என்று விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தெழுந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனிற்கு அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பரிசுத்தை வீட்டிற்க செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாக சரீரத்துக்கும் தலையாகவும் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசத்தில் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பழையின் ஜீவியத்தை அவர்களை நடத்தி வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பழையின் மருந்துக்கு உட்பட்டு முதலாம் உயிர்த்தலடையும் தம்முடைய சபையாக சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து
என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனிடையே வழிநடத்தப்பட்டு பூர்ணப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் செய்தவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படியாக்க மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின செயலுக்கு கொண்டு வந்து பிதாவை சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்பெற்றிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவே சகோதரர் தனசுந்தானம் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து காலை தீர்மானத்தை சகோதரர் மதன் அவர்கள் நம்முடைய வாசிப்பார்கள். பரலோக மன்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நான் மனுஷர் பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் பரலோகம் அண்ணா ஆகஸ்ட் 17. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவ ஆவி அவருடைய ஜனங்களிடையே ஒரு பரிசுத்த அன்பின் அக்கினிக்கு ஒப்பிடத்தக்கது. தெய்வீக வசனத்தின் மூலம் இந்த அக்கினி ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் கொழுந்து விட்டு எரிய செய்கிறது. இது ஆவியில் நடத்தப்படுவதற்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருந்து திருச்சபைகளை தேவனிடம் வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த திருச்சபையை ஞானத்திலும் அன்பிலும் தேவனோடு ஐக்கியத்திலும் இருந்தது. இவ்வுலகிலே ஒரு விளக்கை போல இருக்கிறது. மலையின் மேல் இருக்கின்ற பட்டணத்தை போல் உலகிற்கு ஒளியாய் இருக்கக்கூடியபடியால் அப்போஸ்தலன் இந்த பரிசுத்த ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் என்று எச்சரிக்கிறார். இந்த விளக்கம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 32 முடிய. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 8 முடிய. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னது என்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னது என்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லது என்று அறிந்திருக்கிறோம். நன்றி சொல். காலை தியானம். நம்முடைய கண்களை மூடி, ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி பாவத்தினால் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கும் துன்பம், சீரழிவு,
விசனம் மற்றும் கவலைகள் அனைத்தையும் நம்முடைய கண்முன் நிறுத்தி நம்முடைய மனக்கண்களின் முன் பரிபூரணமான பூமியின் மகிமையை நிறுத்துவோமாக. பாவத்தின் ஒரு சிறு கரை கூட புதிய சமுதாயத்தின் அமைதியையும் சமாதானத்தையும் கெடுக்காது. ஒரு கேடான சிந்தனையோ அன்பற்ற பார்வையோ வார்த்தையோ இருக்காது. ஊற்றை போல் சுரக்கும் அன்பும் மற்றவர்களுக்கு சிநேகமான மறுமொழிதலும் உதாரண குணமும் அங்கே இருக்கும். வியாதி அங்கே இருப்பதில்லை. வலியோ வேதனையோ அழிவோ அதற்கான பயமோ அங்கே இருப்பதில்லை. நல்ல உடல் நலம், இதுவரை கண்டிராத மனிதனுடைய பூரண அழகும் பரிபூரண மனுக்குலமும், அங்கே நீடிய அன்பும் நிலைத்திருக்கும். உள்ளான பரிசுத்தமும் மனதிலும் நீதியின் பூரணமும் அங்கே காணப்பட்டு ஒவ்வொன்றும் தெளிவான நிதானத்துடனும் மகிமைப்படுத்தும். இப்படித்தான் பூமியின் சமுதாயம் இருக்கும். இப்படியாக உயிர்த்தெழுதலின் வேலைகள் முடிந்த பிற்பாடு இழந்தவருடைய அழுகையும் கண்ணீர் யாவையும் துடைக்கப்படும். ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் கூட நம்முடைய ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ செய்தி கொடுப்பதற்காக கோவிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் நிதின் அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் கூட நம்முடைய ஆராதனையிலே ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எதுவாக நாம் தியானிக்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் பாய்சன் லிஸ்ட், அதாவது விஷப்பட்டியல். விஷப்பட்டியல் என்ற தலைப்பிலே தேவ செய்தி கொடுக்கும்படி சகோதரர் நிதின் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமா இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பி நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது இந்த ஒரு காலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக அரியன் சார்ந்திருக்கிறதான கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரின் அன்பின் வாழ்த்துக்களையும் கூட மதுரை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளில் தேவனுடைய ஒரு பெரிதான ஒரு கிருபை, அவருடைய தயவு, நாம் தியானிக்க இருப்பதற்கு தேவன் ஒரு வேத பாடத்தையும் நாம் சந்தித்து சகோதர அன்பினை நாம் பகிர்ந்து கொள்வதற்கும் தேவன் கிருபை தந்திருக்காங்க. இந்த நாளில் சகோதரர் அவர்கள் அறிவித்த வண்ணமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக நம்ம தியானிக்க இருக்கிற ஒரு பாடத்துடைய தலைப்பு வந்து பாய்சன் லிஸ்ட், விஷப்பட்டியல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக தான் நம்ம பார்க்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்துக்கு ஆதாரமான வசனங்களை வாசிச்சுட்டு அப்புறம் இந்த பாடம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூகிக்கலாம். வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் வசனம் 7, அதுக்கப்புறமேட்டு வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த 2 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, அதாவது ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவான், சுதந்திரித்துக் கொள்வான், தேவன் அவருடைய தேவனா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் கொள்ளாதவர்களை குறிச்சு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. அதுல வந்து பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலை பாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர்,
அனைவருமே இரண்டாம் மரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கான்டெக்ஸ்டா நம்ம பார்க்கும் பொழுது இந்த வசனம் நமக்கு நேரடியா என்ன பண்ணாது, பொருந்தாது. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரமும் 22ஆம் அதிகாரமும் முழுக்க முழுக்க தேவனுடைய ராஜ்யத்துல விசேஷமா 1000 ஆண்டு அரசாட்சியில உயிர்த்தெழக்கூடிய உலக ஜனங்களை பத்தி என்ன பண்றாருன்னா பேசுறாரு. நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, 21, 22 அதை பத்தி தான். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, உயிர்த்தெழக்கூடிய உலக ஜனங்கள் மத்தியில கூட அவர்கள் ஈடுபலியை ஏற்றுக்கொண்டு எழுந்து நிற்பாங்க, பழைய எண்ணங்களோட இருப்பாங்க. அப்படி அந்த பழைய எண்ணங்களை அவர்கள் என்ன பண்ணணும்னா தேவனுடைய திட்டத்திற்கு அவருடைய சித்தத்துக்காக மாத்தணும். அதுதான் அவங்களுடைய சேலஞ்சா இருக்கும் ராஜ்யத்துல. அப்படி அந்த எண்ணங்களை அவர்கள் மாற்ற முடியாம இன்னும் இந்த வசனத்துல சொல்லப்பட்ட இந்த சுபாவங்களை அவர்கள் கொண்டிருந்தாங்கன்னா இறுதியில உயிர்த்தெழக்கூடிய உலக ஜனங்கள் எங்க போவாங்க அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னா இரண்டாம் மரணம் அப்படின்னு பாக்கிறோம். நமக்கு நல்லாவே தெரியும், இது உலக ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. அப்புறம் ஏன் பிரதர் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உயிர்த்தெழக்கூடிய உலக ஜனங்களாலேயே சில விஷயங்களை கரெக்டா செய்யாம ஃபெயில் ஆகும் போது தேவனுடைய எதிர்பார்ப்பு அவருடைய நீதியை அங்க நிறைவேற்ற முடியாம போகும்பொழுது அங்க நல்ல சூழ்நிலை இருக்கு, அப்ப கூட பண்ண முடியாத போது தேவன் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா இரண்டாம் மரணம். ஏன்னா இனி அவர்கள் இந்த பூமியில இருப்பதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் அப்படின்னு தேவன் என்ன பண்றாருன்னா முடிவு பண்றார். காரணம், தேவன் எல்லா ஃபேவரும் பண்ணிட்டு அவர்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறார். அந்த வாழ்க்கைக்குள்ள அவர்கள் வராத போது தேவனுடைய நீதியின் அடிப்படையில அங்க ஒரு பனிஷ்மெண்ட் என்ன பண்றீங்கன்னா கிடைக்குதுன்னு பார்க்கணும். இந்த 8 காரியங்களை இன்னைக்கு தேவனுடைய சபையில தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையோடு நம்ம இந்த பாடத்திற்காக என்ன பண்ண போறோம்னா பொருத்தி பார்க்க போறோம். சரி, எப்படி உலக ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வசனம் எப்படி நமக்கு பொருத்தி பார்க்கறது அப்படின்னு பார்க்கும் பொழுது உயிர்த்தெழக்கூடிய உலக ஜனங்களே இதை செய்யலன்னா அல்லது இந்த மாதிரி மோசமான கேரக்டர் இருந்தா இரண்டாம் மரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உலக ஜனங்களை விட அதிகமான ஒரு பிளஸிங் குள்ள போறதுக்கு தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம கூப்பிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கிட்ட கூட லிட்டரலாவே இந்த 8 காரியங்கள் இருக்கக்கூடாதுன்றார். ஏன் இந்த பாடத்திற்கு சகோதரர்கள் பாய்சன் லிஸ்ட் பேர் வச்சிருக்காங்கன்னா ஒருவேளை நம்ம பாய்சன் எடுத்துக்கொண்டா உயிர் என்ன ஆயிரும், போயிடும். அதே போலதான் இது 8 வகையான ஒரு பாய்சன் இருக்கு. இந்த பாய்சன் ஒருவேளை நமக்குள்ள தொடர்ந்து காணப்படுமே ஆகில் கண்டிப்பா நம்மளும் ஒரு மரணம், லிட்டரலான மரணம் அல்ல, இரண்டாம் மரணம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு என்ன பண்ணுவோம்னா தேவனுடைய நீதியின் அடிப்படையில நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துடைய ஒரு அறிவுமா இருக்கு. 8 விஷயங்களை மீண்டும் நினைவு கூறலாம். சகோதரி வாசிச்சிருங்க, 8 காரியங்கள் மட்டும். பயப்படுகிறவர்கள், அவ்விசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலை பாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர். பாருங்க, இந்த 8 காரியங்களுமே நேரடியாவே சில டைம் நம்ம படிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தங்கள் புரியுது. பட் இருந்தாலும் அதனுடைய மூல வார்த்தைகள்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சிந்தனையில நமக்கு என்ன சொல்லப்படுது, இங்க லிட்டரலாகவே கொலை அப்படின்னா நமக்கு தெரியும், கொலை செஞ்சா இரண்டாம் வரணும். பட் ஆவிக்குரிய ஒரு கொலைன்னு இருக்கு, அதுவுமே தேவன் என்ன பண்றாருன்னா வெறுக்கிற ஒரு சுபாவமா இருக்கு. இந்த மாதிரி 8 காரியங்களையும் இந்த பாடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா டீட்டெயிலா நம்ம தியானிக்க போறோம். இந்த 8 விஷயங்கள் இருந்துச்சுன்னா உலக ஜனங்களா இருந்தாலும் சரி நம்மளா இருந்தாலும் சரி கண்டிப்பா தேவனுடைய நீதியின் அடிப்படையில நாம் இரண்டாம் மரணத்துக்கு என்ன பண்ணுவோம்னா தள்ளப்படுவோம் அப்படிங்கறதுதான் ஒரு வசனம் சொல்லக்கூடிய உண்மையாக காணப்படுது இல்லைங்களா. அப்ப வசனம் சொல்லக்கூடிய இந்த 8 விஷயங்களை, அதாவது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கோவர்ட்லி, அன்பிலீவிங் இல்லைங்களா, அபிமுன்னோபல், அப்புறம் மர்டரஸ், ஃபார்னிகேட்டர்ஸ், சோர்சஸ் இல்லைங்களா, விக்கிரகாராதனை பண்றது, அப்புறம் பொய் சொல்றது. இந்த 8 காரியங்கள் இருக்கு. இப்போ 1 by 1 என்ன பண்ண போறோம்னா பாடத்துல பார்க்க போறோம். இதுதான் பாடத்துடைய கம்ப்ளீட் ஒரு பிக்சரா இருக்கு. அப்ப முதல் விஷயம் நம்ம பார்க்கிறோம், தமிழ்ல பயப்படுகிறவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பயப்படுகிறவர்கள்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த பாடத்தை நேரடியா நம்ம வாழ்க்கையோட என்ன பண்றோம்னா தொடர்பு படுத்துறோம். பயப்படுகிறவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபியர்ஃபுல் அப்படின்னு இருக்கு. இந்த ஃபியர்ஃபுல்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது இங்கிலீஷ்ல 2 வார்த்தை கொடுக்குறாங்க, ஃபியர்ஃபுல் ஆர் டிமிட் அப்படின்றாங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம், நமக்கு பயம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும், இருக்கக்கூடாது. இருக்குதான்னு கேட்டா இருக்குதுன்னு ஒத்துப்போம். உண்மைய அது நம்ம எப்பவுமே ஒத்துக்கிறது. எல்லா விஷயத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, பயம் இருக்கலாமான்னு பொதுவா கேள்வி கேட்டா நம்மளே விளக்கம் கொடுப்போம். தேவனுக்கு பயப்படணும், வேற எதுக்கு என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவோம். பட் இந்த வசனங்கள் போற கோணங்கள் என்ன அப்படின்னா அந்த தேவனுக்கு பயப்படுற விஷயத்தை பத்தி பேசல, லிட்டரலாகவே தேவனுடைய பிள்ளைகளா நாம் அர்ப்பணிச்ச பிறகு, அர்ப்பணிச்சிட்டோம் ஆல்ரெடி,
இதெல்லாம் அர்ப்பணிச்சிருக்கோம் நம்முடைய கான்செக்ரேஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய வாழும் உரிமைகள் இல்லைங்களா, நமக்கு உண்டான எல்லாவற்றையுமே நம்ம தேவனுக்காக என்ன பண்றோம்னா அர்ப்பணிச்சுட்டு தான் இன்னைக்கு தேவனுடைய சபையை என்ன பண்றோம் எங்க கூடி இருக்கோம்னு பார்ப்போம். அப்படி இருக்கும்போது சில டைம்ல கூட சில தனிப்பட்ட முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில எடுக்கும்போது கூட சில பயங்கள் நமக்கு இருக்கும். இது ஆங்கிலத்தில் எப்படி சகோதரர் அருமையா சொல்றாருன்னா, சில முடிவுகள் எடுக்கும்போது தயக்கப்படுவோம். ஒருவேளை இந்த முடிவை நான் எடுத்துட்டேன்னா இப்படி ஆயிருமோ, இல்ல அது அப்படி நடந்துருச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருமோ, இல்ல இங்க நான் போயிட்டேன்னா இது இப்படி நடந்துருமோன்னு சொல்லி, அதாவது ஒரு புது சிஷ்யா அர்ப்பணம் பண்ண நாம எல்லாவற்றையும் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோமே ஒழிய எந்த ஒரு காரியம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது நம்ம சபையாரா முடிவெடுக்கும் போது ஒரு வகையான பயம், லிட்டரலா உலக பிரகாரமான ஒரு வகையான பயம் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது. ஒருவேளை அதையும் மீறி ஒரு மோசமான சூழலுக்கு நம்ம கொண்டு போகப்படுறோம் அப்படின்னா கூட அது கூட தேவனுடைய சித்தம் தான். அதாவது ஞானமா முடிவெடுக்கலாம். அத பைபிள் நமக்கு என்ன பண்ணுது, அட்வைஸ் பண்ணுது. முடிவு எடுப்பதில்ல நமக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா ஒரு ஹெசிடேஷன் என்ன பண்ணக்கூடாதுன்னு இருக்கக்கூடாதுன்றார். நமக்கு ஏன் அடிக்கடி ஹெசிடேஷன் வரும் சில டிசிஷன் எடுக்கும் போதுன்னா, நாளைக்கு இப்படி ஆயிருமோ, நாளைக்கு ஒருவேளை நான் வேலைக்கு அங்க போனா நாளைக்கு இது நடந்துருமோ, ஏதோ ஒரு வகையில எல்லா இடத்துலயும் நாளை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒரு ஃபியர் கொடுத்துட்டே இருக்கு. இந்த ஒரு ஃபியர் நமக்குள்ள காணப்பட்டுச்சுன்னா நம்மனால நம்முடைய ஓட்டத்தை ரொம்ப லகுவா ஓட முடியாது. அன்பான சகோதர சகோதரிகள், ஏன் அப்படின்னா இந்த ஃபியரு நம்ம தேவன் கிட்ட பயப்படக்கூடிய பயத்திலிருந்து நம்மளை எப்படி வேறு பிரிக்கும்னா, எல்லாத்துக்கும் பயப்படுவோம். உலக காரியத்தில் ஒரு ஸ்கூல் போகணும்னா பயப்படுவோம், காலேஜ் போகணும்னா பயப்படுவோம், வேலைக்கு போகணும்னா பயப்படுவோம், திருமணம் பண்ணணும்னா பயப்படுவோம், பிள்ளை பெற்றெடுத்துக் கொள்ளணும்னா பயப்படுவோம். எல்லா விஷயங்களுக்குமே நம்ம என்னன்னா ஒரு பயத்துக்குள்ளாகவே கடந்து போவோம். தேவன் சொல்றாரு ஃபியூச்சர் அப்படின்னு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்தை எதிர்பார்க்கிறாங்களோ அவங்க அதை பெருசா விரும்ப மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு என்ன டெம்பரரியா இந்த பூமியில தேவையோ அதை மட்டும் இருந்தா போதுங்கிற ஒரு மைண்ட்ல நம்ம வாழும்போது, நாளை அப்படிங்கிற ஒரு விஷயம், இதுல 2 காரியம் இருக்கு. நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம். நாளை தினத்தை குறிச்சு கவலைப்படக்கூடாது அப்படின்னு வசனம் இருக்கிறதுனால இன்னைக்கு வேலைக்கு போகாம இருக்கலாமா? ஏன்னா அதையும் நம்ம என்ன பண்ணணும். அப்போ இதான் பார்க்கணும், ஞானமான விஷயங்கள், சில விஷயங்கள் அடிப்படை தேவன் சொல்ற டிசிப்ளின் நமக்குள்ள காணப்படணும். பெருசா ஃபியூச்சரை குறிச்சும் மற்ற காரியங்கள் குறிச்சும் ஒரு பயம் நமக்கு காணப்படக்கூடாது. இந்த பயம் இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட இருந்தே இருந்துச்சு. நம்முடைய தேவன் அவங்களை என்ன பண்ணாருன்னா எகிப்துல இருந்து வெளில என்ன பண்ணார், மோசே மூலமா கூட்டு போனார். முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா செங்கடல் நிக்குது. பார்வோனுடைய ஆர்மி என்ன பண்ணுது, பின்னாடி துரத்திட்டு வருது. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன திங்க் பண்ணாங்க, கடலை போட்டு கூட்டு வந்தேன். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எகிப்திலே கல்லறைகள் இல்லையா என்று நம்ம தேவன் இங்க கூட்டு வந்து நிறுத்தினார், அப்படியே கடல்ல தள்ளி விட்டு மூடிடலாம் அப்படின்னு பேசினாங்க. இது அவிசுவாசம், கரெக்டா இல்லைங்களா? பயம். இது ரெண்டுமே கண்டினியூ ஆகும். இப்ப நம்ம பாக்குறது பயம், இதோடைய அடுத்தபடி தான் அவிசுவாசம் பாக்குறோம். பயங்கர பயம். ஆனா மோசேக்கு பயம் இருந்துச்சா? எப்படி அதே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில பிறந்த ஒரு சாதாரண மனுஷன் எப்படி பயப்படாம இருக்காரு? அவர் சொல்றாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தேவன் என்ன பண்ணுவாருன்னு என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு. அங்க செங்கடல் என்ன ஆகுது, 2. ஒரு உதாரணம் சொல்லணும்னா மோசே தான் உண்மையான புது சிருஷ்டி கம்பேர் பண்றதுக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் புது சிருஷ்டின்னு உள்ள வந்துட்டு பயப்படக்கூடிய ஜனங்க மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம ரியலா புது சிருஷ்டியுடைய தன்மையில இருந்தோம்னா அங்க மோசஸ் மாதிரி நம்ம இருக்கணும். இது அருமையான சகோதரர் ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி கொடுக்குறாங்கன்னா, நம்ம தேவன் இருக்காரு இல்லைங்களா, அவர் ஃபாதர் இஸ் த லார்ட் ஆஃப் த 59th செகண்ட் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப இம்ப்ரெசிவான வார்த்தை. இது பைபிள் இல்ல சகோதரர், உணவுபூர்வமா அங்க சொல்றார். அதாவது நம்ம தேவன் எப்பன்னா விட்டுருவாரு, அந்த கடைசி நொடியில அப்படி தூக்குவார். உதாரணத்துக்கு நம்முடைய ஆண்டவர் அப்போஸ்தலன் பேதுரு என்ன பண்ணார், நடந்து வரேன்னு சொல்லி ஆசைப்படும் போது நடந்து வாழ்ந்தாரு. அவர் நடந்து வரும் பொழுது அவருக்கு ஃபெய்த் இருக்கு. அதான் அடுத்த பாயிண்ட், பயப்படுகிறவர்கள் அவ்விசுவாசிகள். கொஞ்சம் அந்த விசுவாசம் போகும்போது உள்ள போறாரு, விட்டுட்டாரு, ஆனா கை என்ன பண்ணிட்டாரு. அப்ப நாம் கூட சில டைம் எப்ப பயப்படுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, லிட்டரலா நாளைக்கு இத செஞ்சா
அப்படி நடந்துருமோ, இதை செஞ்சா இப்படி ஆயிருமோன்னு சொல்லி ஓவர் திங்கிங் தேவனுடைய பிள்ளைகள் பண்ணுவோம். தேவன் இதை அனுமதிச்சிருக்கார், தேவனுக்கு சித்தமா இருந்தா தொடர்ந்து நடக்கட்டும், நான் என்னுடைய லைஃப தேவன் கரத்துல என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஒருவேளை அதுல நிறைய அனுபவங்கள் தேவன் கொடுக்கிறாருன்னா அது ஏதோ வகையில நம்மள சபையா மாத்தும் அப்படிங்கறதான் நம்ம விசுவாசிக்கிறோம்னு பார்ப்போம். சோ இதே ஒரு ஃபேர்ஃபுல்னஸ் பழைய ஏற்பாட்டு காலத்துல கேயாசிக்கு இருந்துச்சு. சீரியர்களுடைய படை வரும் பொழுது அங்க எலிசா இருக்காரு, அப்புறம் கேயாசி இருக்காங்க. எலிசாக்கு நல்லா தெரியுது தேவன் என்ன பண்றாரு, நம்மள பாதுகாக்கிறாரு. ஆனா லிட்டரலா தெரியல, ஆவிக்குரிய ரீதியில பாக்குறாரு. ஆனா கேயாசிக்கு பயம். உடனே அங்க எலிசா என்ன பண்றாருன்னா அவருக்கு சில ஆலோசனை கொடுக்கிறார். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். பாருங்க, பயம் வந்துருச்சு யாருக்கு? கேயாசிக்கு. சில டைம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு எதுவுமே கண்ணு முன்னாடி இருக்காது. திடீர்னு தனிமையா இருக்க மாதிரி என்ன பண்ணுவோம், உணர்வோம். திடீர்னு நம்ம தேவன் இருக்காரா, நம்ம வாழ்க்கையில இவ்வளவு ட்ரையல்ஸ் போயிட்டு இருக்கு, தேவன் நம்மளை கைட் பண்ணிட்டு தான் இருக்காரான்னு நிறைய யோசிப்போம். ஆனா இந்த இடத்துலதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் மைண்ட் என்ன பண்ணுவோம்னா ஆக்டிவேட் பண்ணும். இங்க கேயாசி மாம்ச பிரகாரமா பாக்குறார். சில டைம் நம்ம கேயாசி மாதிரி என்ன பண்ணுவோம், என்ன ஒண்ணுமே இல்லையா முன்னாடி அப்படின்னு யோசிப்போம். ஆனா அங்க எலிசா என்ன பண்றாருன்னா ஆவிக்குரிய ரீதியில ஜஸ்ட் ஒரு பிரேயர். இந்த கேயாசியுடைய கண்ணை என்ன பண்ணுங்க, தேவனே கொஞ்சம் ஓபன் பண்ணுங்கன்றார். வாசிக்கலாம் அதுல 17ஆம் வசனம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாருங்க, இப்போ எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசியுடைய கண்களுக்கு இதெல்லாம் என்ன ஆகுது தெரியுது. அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் பாயிண்ட் நம்ம இங்க கன்க்ளூட் பண்ணலாம். பயப்படுகிறவர்கள் 2ஆம் மரணத்துக்கு போவாங்கன்னு உலக ஜனங்களுக்கு என்ன பண்ணாருன்னா சொன்னார். இதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில பொருத்தி பாக்குறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாம் பரலோக ராஜ்யம் போகணும்னு டிசைட் பண்ணிட்டு தான் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளை பரலோக ராஜ்யத்திற்கு வழி நடத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல முதல் தடை இது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சரை குறிச்சு அதிக பயம். ஒருத்தருக்கு ஃபியூச்சரை குறிச்சு அதிக பயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த தேவனுடைய ஓட்டத்துல சரியா ஒரு தெளிவான பார்வையில அவர்களால என்ன பண்ண முடியாதுன்னா பயணிக்கவே முடியாது. திடீர்னு 6 மாசம் நல்லா இருப்போம், அப்புறம் திடீர்னு வேலை போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 6 மாசம் எப்படி இருப்போம், வேற மாதிரி இருப்போம். திடீர்னு 6வது மாசம் இன்னொரு வேலை கிடைச்சிருச்சுன்னா வேற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல, எந்த சூழ்நிலையில இருந்தாலுமே நாம் மன ரம்மியமா இருக்க என்ன பண்ணணும்னா கற்றுக்கொள்ளணும். அன்பான சகோதர சகோதரி, இது பேசுவது ரொம்ப எளிது. ஆனா ஒவ்வொருத்தருடைய சொந்த வாழ்க்கையில இருந்து அனுபவங்கள் கடந்து வரும் பொழுது ரொம்ப கஷ்டம். ஆனா அல்டிமேட்டா அந்த 1,44,000 பேருன்றது அவ்வளவு சாதாரணமா அப்படியே தேவன் ஜஸ்ட் லைக் தட் எல்லாருக்கும் என்ன பண்ண மாட்டாரு, தரமாட்டார். அதற்கே உரிய தகுதிகள், அதற்கே உரிய சுபாவங்கள், அதற்கே உண்டான குணலட்சணத்தின் முதிர்ச்சியை எந்த சகோதரி அல்லது எந்த சகோதரன் காண்பிக்கிறாங்களோ அவங்கதான். ஒருவேளை இந்த ஃபேர்ஃபுல்னஸ் நமக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சுன்னா பேதுருல படிக்கிற மாதிரி நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்மளால உறுதியாக்கவே முடியாது. அப்ப அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி ஆக்கல அப்படின்னா உலக ஜனங்களோட உயிர்த்தெழுந்து வருவோமா ராஜ்யத்துல, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. 2 ஆப்ஷன் தான். ஆனா வசனத்தின்படி பார்க்கும் பொழுது நாம் 2ஆம் மரணம் அப்படிங்கிற ஒரு டேஞ்சர்ல என்ன பண்றோம்னா காணப்படுறோம்னு பாக்குறோம். அப்ப ஒருபோதும் நமக்குள்ள என்ன காணப்படக்கூடாது, லிட்டரலாவே பயம். இந்த பயம்ன்றது எல்லா வகையான ஃபார்ம்லயும் வரும். குடும்பத்துல பிள்ளைகளுக்கு நாம் திருமணம் செஞ்சு வைக்கும் போது வரலாம், பெற்றோருக்கு. பிள்ளைகள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில படிக்கும் பொழுது வேலை குறிச்சு வரலாம், திருமணத்தை குறிச்சு வரலாம், இல்ல சபையா கூடி வரும்போது எல்லா வகையிலையும் ஒரு ஃபியர் இங்க சாத்தான் கொண்டு வருவோம். நாம என்ன பண்ணோம்னா தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். தேவன் எப்படி கைட் பண்றாரோ அந்த கைடன்ஸ்ல என்னுடைய வாழ்க்கை போகட்டும்னு நம்ம அப்படிதான் தீர்மானிச்சுதான் பேப்டிசமே எடுக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு ஃப்ளஷ் வேலை செய்யும் நமக்குள்ள, அதான் ப்ராப்ளம். அப்ப முதல் பாயிண்ட் பயப்படுகிறவர்களாக காணப்பட்டோம்னா நம்ம 2ஆம் மரணம்னே திரும்ப திரும்ப சொல்ல வேணாம், இந்த ஓட்டத்துல கரெக்டா ஓடி முடிக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். இது முதல் காரியம். 2வது காரியம் என்னன்னா பாய்சன் லிஸ்ட், அவிசுவாசிகள். இது பயத்தோடு தொடர்புடைய ஒரு காரியம், அன்பிலீவ் அப்படின்ற.
இதை ஆங்கிலத்துல அவருடைய மூல வார்த்தைக்கு போகும்போது, அதாவது இங்கிலீஷ்ல டைரக்டாவே அன்பிலீவ் தான் இருக்கு. அவருடைய மூல வார்த்தையில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் எடுக்கும்போது 2 பாயிண்ட் கொடுக்கிறார் சகோதரர். அன்ட்ரஸ்ட்வர்த்தி ஆர் அன்பிலீவ். அன்ட்ரஸ்ட்வர்த்தினா என்ன சொல்லலாம்? ட்ரஸ்ட்வர்த்தினா நம்பிக்கைக்குரியவங்க. அன்ட்ரஸ்ட்வர்த்தினா நம்பிக்கை இல்லாதவர்கள், அதாவது யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம். லிட்டரலா நம்ம இந்த வார்த்தை எடுக்கலாம். அன்ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன் அப்படின்னா தமிழ்ல எப்படி நம்ம சொல்லலாம்? அதாவது ஒரு ஏன்னா இது நம்ம நமக்கு ஒப்பிட்டு பார்த்தறதுனால ஆவிக்குரிய ரீதியிலே பேசுறோம். ஒரு அன்பான சகோதரனோ சகோதரியோ காணப்படும் பட்சத்துல நாம தேவனுடைய பிள்ளைகளுக்கு, மற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சுபாவங்கள் அவங்க நம்மளை எப்படி பார்க்கணும்னா, இவர் நல்ல ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன் அப்படின்னு என்ன பண்ணும், அவங்க ஃபீல் பண்ற மாதிரி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒருவேளை சில பர்சனலான கவுன்சிலிங் யாரோ ஒரு பிரதர் வந்து நம்ம கிட்ட கேட்கறாங்க அவங்க குடும்பத்தை பத்தி அப்படின்னா, ஒரு மோசமான சூழ்நிலை குடும்பத்துல அவங்களுக்கு இருக்கு, நம்ம கிட்ட வந்து கேட்கறாங்க, பிரதர் இப்படி இருக்குது ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னா, சொல்யூஷன் மட்டும் நமக்கு தெரிஞ்சது என்ன பண்ணணும் சொல்லணும். அந்த காரியத்தை மத்தவங்க கிட்ட யார்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் சொல்றதே எப்படிதான் சொல்றாருன்னா, நம்மளை நம்பி என்ன பண்றாரு, ஒரு ஆலோசனைக்காக சில பர்சனல் பேச வேண்டியது இருக்கு சொல்றாரு. அப்ப அவருக்கு நாம ட்ரஸ்ட் வர்த்தியான பர்சனா காணப்படணும்னா நாம அதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் பேசாம அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லணும். இது அன்பிலீவ்ன்ற வார்த்தை எப்படின்னா, நம்ம அவிசுவாசிங்கிற பாயிண்ட் எப்படி வருதுன்னா, யாருமே நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க, எக்லீஷியால யாருமே நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொன்னோம்னா அவங்க நம்புறாங்கல்ல, நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களா நாம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், காணப்பட மாட்டேங்கிறோம். நாளடைவில் இதை சொல்லவே என்ன பண்ண மாட்டாங்கன்னா மாட்டாங்க. அப்ப அன்பிலீவ் ஆர் அன்ட்ரஸ்ட் வர்த்தினா என்னன்னா, அன்பிலீவ்னா ஜஸ்ட் தேவனை நம்பாம இருக்கிறது தான், பிளைனா சொல்லணும். தேவனை நம்பாம இருக்கிறதுன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சகோதரர்களை என்ன பண்றது இல்ல, நம்புறது இல்ல. வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னது என்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பாருங்க, ரியல் லவ் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையுடைய மரண பரியந்தம் நமக்கு பெரிய சோதனையா தான் இருக்கும் எப்பவுமே. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. நாமும் நம்முடைய சகோதரருக்காக நம்முடைய ஜீவனை என்ன பண்ணணும் இல்லைங்களா? அப்ப நம்முடைய சகோதரருக்கு நம்முடைய ஜீவனை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒரு மெச்சூர்டான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், அப்பதான் முடியும். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, அன்ட்ரஸ்ட்வர்த்தி ஆர் அன்பிலீவ்ன்ற பாயிண்ட் சொல்லி பார்க்கும்பொழுது, ஒருவேளை இப்போ சகோதரர்களா சேர்ந்து சில காரியங்கள் வந்து முடிவெடுக்கிறோம், சபையுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு சபையின் ஊழியர்கள்லாம் முடிவெடுக்கும் போது இதை போய் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லலாமா? என்ன சகோதரர் கொடுக்கிறாருன்னா, ஒருவேளை சில விஷயங்கள் ரொம்ப ஆழமான காரியங்கள் நம்ம சகோதரருக்குள்ள அல்ல சகோதரருக்குள்ள ஒருவேளை சில விஷயங்கள் பேசும்போது, ஒருவேளை யாராவது நம்பி நம்ம கிட்ட சில பாயிண்ட் சொல்றாங்கன்னா, நம்முடைய மனைவியா இருந்தா கூட அந்த சகோதரன் நம்மளை நம்பி சொல்லி இருக்காரு, நாம நம்ம மனைவி கிட்ட கூட என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா விஷயம் வந்து அவரை பத்தினது, விஷயம் வந்து அவங்கள பத்தினது, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோட விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அந்த பாயிண்ட் நம்மளோடய நிக்கணும். நம்முடைய மனைவி தானே, நம்முடைய தெரிஞ்ச பிரதர் தானேன்னு சொல்லி ஷேர் பண்ண. என்ன சொல்றாருன்னா, பிரதரின் ஷுட் நாட் பிரேக் ட்ரஸ்ட். அந்த நண்பக தன்மையை நாம என்ன பண்ணிடக்கூடாது. அவர் ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சண்டை, நம்ம கிட்ட வந்து கேட்கிறாரு, பிரதர் இந்த மாதிரி என்னுடைய மனைவி இப்படி சொல்றாங்க, ஏதோ ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதோட நம்ம வச்சுக்கணுமே தவிர, அந்த பிரதருடைய வீட்டுல போன வாரம் பெரிய சண்டையாமான்னு சொல்லி மற்ற சிஸ்டர்ஸ்டையோ பிரதர்ஸ்டையோ ஷேர் பண்ணும்போது அவருக்கு எவ்வளவு அது ஊண்டிங்கா இருக்கும். அப்போ ரொம்ப முக்கியமா அன்ட்ரஸ்ட்வர்த்தியா எப்ப மாறுவோம்னா, ஒருவேளை நம்ம கிட்ட யாருமே இந்த மாதிரி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க இப்போ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆல்ரெடி இந்த கேரக்டர் என்ன பண்ணிட்டு அன்ட்ரஸ்ட்வர்த்தியா மாறிட்டோம்னு அர்த்தம். அவர் சொல்றாரு, இந்த கான்பிடென்ஷியல் மேட்டரை ஸ்பவுஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதர்ஸ் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருந்தா கூட என்ன பண்ணக்கூடாது. அப்ப நம்ம எப்படி காணப்படணும் அப்படிங்கிறாருன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிஸ்டர்ஸையும் நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா, நம்பணும். அப்ப நம்மளை எல்லாரும் நம்பணும்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சிஸ்டர்ஸும் எப்படி எடுத்துக்கணும்னா அவங்க நம்புற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். அதே போல சகோதரர்கள் நாங்களும் என்ன பண்ணணும் அப்படி யோசிக்கணும். ஒருபோதும் சகோதர சகோதரிகளை நம்பாம போகக்கூடாதுன்றார். இதுதான் அன்பிலீவ். ஆக்சுவலா தேவனை தான் எல்லாமே சொல்லப்படுது.
தேவனை நம்புறதுன்னா என்ன? ஒருவேளை நம்ம சகோதரர்களே நம்ம சந்தேகப்பட்டோம்னா அது தேவனை சந்தேகப்படுற மாதிரி. இல்ல பிரதர் அது தப்புதான் பிரதர் அப்படின்னு யோசிப்போம். பரவாயில்ல, நம்ம நம்பி ஏமாந்து கூட போலாம். ஒருவேளை நாம ஒரு விஷயத்த நம்ம நம்பாம இருக்கும்போது அது ரியலாக நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நாம சகோதரர்களை தப்பான எண்ணம் கொண்டுட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்குள்ள போயிருவோம். சகோதரர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய ரசல் பிரதர், இஃப் யூ டவுட் யுவர் பிரதர் யூ வில் இன்எவிட்டபிளி டவுட். அதாவது ஏதோ ஒரு வகையில, ஏன்னா காண்கிற சகோதரனை தான் நம்ம தேவனுக்கு அடிக்கடி என்ன பண்றோம், ஒப்பிடுறோம். அப்போ சகோதரர்களை நம்பணும். அப்ப 2 ஆங்கிள் இருக்கு. நம்புற மாதிரி நம்ம இருக்கணும். அதே போல நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையுமே நம்பணும். ஒரு பிரதர் தவறு செஞ்சிருக்காருன்னு ஒருத்தர் சொன்னா கூட அது உண்மைன்னு நமக்கு தெரியுற வரைக்கும் நம்ம பிளைண்டா அவரை நம்பலாம், தப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அது தேவன் இதுதான் உண்மைன்னு உணர்த்துற வரைக்கும் நம்ம நம்பலாம். ஒருவேளை அது உண்மைன்னு தெரிய வந்தா கூட ஏமாந்து வேணா போயிடலாம். சார் நம்ம நம்பிடுமே பிரதர் இப்படி இருக்காரு அப்படின்னு ஏமாந்துக்கலாமே தவிர, லைட்டா ஏதோ ஒரு செய்தி கேள்விப்படுவோம், இந்த மாதிரிலாம் சபையில நியூஸ் வரும்போது நம்மளாவே கற்பனை பண்ணுவோம் ஈவிலா. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது நம்ம இந்த அழைப்புல என்ன பண்ண முடியாதுன்னா சரிவர போட முடியாது. இந்த டவுட் மைண்ட் பழைய ஏற்பாட்டு காலத்துல யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுல் ராஜா. டவுட் மைண்ட்னா ஒண்ணு இல்ல, தாவீது தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். இது சவுலுக்கு தெரியுமா தெரியாதா? நியூஸ் எல்லாம் போயிருக்கும். ஆனா தாவீத கடைசி வரைக்கும் நம்பல. ஏன் நம்பலன்னா, இவர் தன்னை ஒரு உயர்ந்த நிலைமையில வச்சுட்டார். தாவீத அந்த நிலைக்கு ஒப்பிட்டு பார்ப்பதுக்கு என்ன இல்லைன்னா அவருக்கு மனசு இல்ல. அப்படியே தாவீத எடுத்து பாருங்க. சவுல் ராஜா மோசமானவர் தான், நல்லாவே தெரியும். ஆனாலும் தாவீது நம்பினார் எப்படியாவது திருந்துவாருன்னு. அவர் ஈட்டி எடுத்து எரியும் போது கூட அவரு கிட்டதான் இருந்தார். அப்புறம் தான் ஓடி போறாருன்னு பாக்குறோம். அப்ப 2 விஷயம் பார்த்திருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரர்களே. ஒண்ணு பயப்படுறது, இன்னொன்னு அவிசுவாசம். அவிசுவாசம்னா ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நம்ம தேவனை நம்பல அப்படின்ற மாதிரி வருமானா, தேவனை நம்புறோம். ஆனா தேவன் கொடுத்த சகோதரர்களை சில டைம் என்ன பண்ண மாட்டோம், நம்ப மாட்டோம். அதுக்கு காரணம் நம்மளும் தான். ஒரு பிரதர் நம்மளை நம்பலன்னா நம்ம நம்பிக்கைக்குரியவர்களா நடக்கலன்ற ஒரு கோணமும் இருக்கு. ஆனா நாம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பரந்த மனப்பான்மையில எல்லாரையும் ஒரே மாதிரி நம்பணும். ஒருவேளை ஒரு கடினமான அனுபவத்துக்கு நம்ம போறோம் அப்படி நம்பினா பரவாயில்ல, அது ஒரு அனுபவமா எடுத்துக்கலாமே தவிர நம்மளாம் ஈவலா சில காரியங்களை கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. இப்போ 2 பிரதரோ சிஸ்டரோ பேசுறாங்கன்னா அவங்க யதார்த்தமா கூட பேசலாம். நம்ம அதை ஈவலா என்ன பண்ணுவோம்னா கற்பனை பண்ணுவோம். இதனால என்ன ஆகும்னா நம்முடைய புது சிருஷ்டி இந்த ஒரு மாற்றத்துக்குள்ளேயே வராது, அப்படியே ஃபிளஷ் இருந்துட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் என்ன சொல்றாருன்னா 2ஆம் மரணங்கிறார். ரொம்ப எளிமையா ஏதோ அவிசுவாசம் பயப்படுறவங்க இருக்கு, இப்படி இருந்தாலே 2ஆம் மரணங்கிறார். அடுத்து 3வது பாயிண்ட், அருவருப்பானவர்கள். அருவருப்பானவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எதை நம்ம அருவருப்பா பார்ப்போம்? லிட்டரலா நீங்க எடுங்க. அதாவது என்ன அருவருப்பா இருக்குன்னு சொல்ல நினைக்கும் போதே நம்மளால இது சொன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு மைண்ட் சொல்லு. ஒரு வாமிட் இல்லைங்களா, ஒரு சின்ன ஒரு மிருகம் ஏதாவது ரோட்ல அடிபட்டு விழுந்திருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியாது. ஏதோ ஒரு சின்ன விலங்கு இறந்து ஒரு 4 நாள் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளால அதை என்ன பண்ண முடியாதுன்னா டைஜஸ்டே பண்ண முடியாது. அதை நம்ம சொல்லக்கூட வாய் என்ன பண்ணாது, அதெல்லாம் வேணாம் சொன்னா சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப அருவருப்பானவர்கள் ரொம்ப டீசென்டான பிக்சர் என்னன்னா, அது பார்த்தாலும் சரி அது பக்கத்துல போனாலும் சரி அதோடைய துர்நாற்றம் நமக்கு தாங்காது. இதுதான் அருவருப்புன்னு ஜெனரலா சொல்லுவோம். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்கன்னா திங்கி அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க, அந்த இதுல எல்லாம் கூட நம்ம பார்ப்போம். அப்படின்னா ரொம்ப ஒரு துர்நாற்றமான வாழ்க்கை, இதுதான் அருவருப்பானவர்கள். இது ஆவிக்குரிய ரீதியில எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, தேவன்கிட்ட 2 தான், ஒண்ணு நீதி, இன்னொன்னு அநீதி. அப்ப இந்த அருவருப்பானவர்கள்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஆவிக்குரிய ரீதியில நம்ம எப்ப போவோம்னா, அநீதி உள்ள வாழ்க்கை வாழும் பொழுது. தேவன் இதுதான் நீதி அப்படின்னு சொல்றார். அந்த நீதி வேணாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சுய நீதியோ இல்ல அநீதியின் காரியங்களோ நம்ம செயல்படுத்தும் போது அல்லது யோசிக்கும் பொழுது தேவனுடைய பார்வையில நம்ம எப்படி காணப்படுறோம்னா அருவருப்பானவர். ஒரு அருவருப்பான விஷயம் இருக்குது நம்ம வீட்டுல. எத்தனை நாள் வீட்டுல வச்சிருப்போம்? ஒரு மாம்சம் வாங்கி நம்ம என்ன பண்றோம், நான்வெஜ் வாங்கி குக் பண்றோம், அதோடைய வேஸ்ட் இருக்கு. எவ்வளவு நாள் வீட்டுல அந்த வேஸ்ட் வச்சிருப்போம்னா
இம்மிடியட்டா அதான் மத்தியானம் வாங்கினோம்னா ஈவினிங்குள்ள டிஸ்போஸ் பண்ணுவோம். காரணம் என்ன, நமக்கு தெரியும் இது இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், நம்மளால தொடர்ந்து வீட்டுல இருக்கவே முடியாது. எவ்வளோ நான்வெஜ் வேஸ்ட் இந்த ஹார்ட்ல இருக்கு தெரியுங்களா, இந்த மைண்ட்ல இருக்கு தெரியுங்களா. ஆனா அப்படியே பழகிருச்சு. சில டைம் கவனிச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி வேஸ்ட் இருக்கிற இடத்துலயே வாழும் பொழுது சில பேருக்கு அந்த ஸ்மெல் இருந்தாதான் தூக்கமே வரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஆயிரும் சில டைம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அநீதியான விஷயங்களை யோசிக்கிறது, அநீதியான காரியங்களை செய்யும்போது ஒரு ஸ்டேஜ்ல நம்முடைய இருதயம் கடினப்பட்டுரும். அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனா வெளியிருந்து நம்ம வீட்டுக்கு வரவங்க சொல்லுவாங்க, இல்ல பிரதர் வீட்டுல ஏதோ ஸ்மெல் வருது அப்படிம்பாங்க. நமக்கு என்ன தெரியாது. ஏன் தெரியாதுன்னா பழகிருச்சு. அப்ப இதுக்கு சில உதாரணம் சொல்லணும்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, லிட்டரலான உதாரணம் சொல்லணும்னா, இப்ப எக்லீஷியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அநீதி உள்ளவர்களா நம்ம எப்படி காணப்படுவோம்னா, சில டைம் அப்ரிசியேஷன் கொடுக்கறக்கே நமக்கு மனசு வராது. எக்ஸாம்பிள் சொல்றேன், யாரும் தவறா எடுத்துக்கோனா, இப்ப இந்த மைக் எல்லாம் ரெடி பண்ற வேலை வந்து பிரதர் ஏ இப்படி வச்சுக்கலாம், பிரதர் ஏக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். பிரதர் பி வந்து என்ன பண்றாருன்னா கரெக்டா ரெடி பண்ணி சப்ஜெக்ட் எல்லாம் பேசியாச்சு, நம்ம பண்றதை விட நல்லா இருக்கு, மனசு சொல்லுது நல்லா செஞ்சிருக்காரு ஒர்க்குன்ட்டு. ஆனா போய் அப்ரிசியேட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில ஒரு சுயநலம், ஏதோ ஒரு காரியம். இப்ப நம்ம வந்து பாடல் பாட வரல, வேற ஒருத்தன் வந்து நின்று பாடிட்டாங்கன்னா, நல்லா பாடிட்டாங்கன்னா உடனே போய் நம்ம அவங்களை அப்ரிசியேட் பண்ணணும். உடனே போய் அவங்க என்ன பண்ணணும், பிரதர் நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஈவன் அது பாடம் பேசுறது இதா இருந்தாலுமே இந்த அப்ரிசியேஷன் என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்களை மேட்டி மேல கொண்டு போக கூடாது. அவங்க தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு சின்ன உந்துதலா காணப்படணும். இந்த ஃபெயிலியர் டு அப்ரிஷியேட், அதாவது அப்ரிஷியேட் பண்ண யாருக்கெல்லாம் மனசு வரலையோ, நம்ம சொல்றது என்னன்னா எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு பிரைடு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல வரல. புதுசா ஒருத்தவங்க ஒரு ஒர்க்கை பண்றாங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் தான். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா பெருந்தன்மையா போய் அவங்க அப்ரிஷியேட் பண்ணி, பிரதர் நல்லா பண்ணிருக்கீங்க, தொடர்ந்து நீங்க பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, அதான் சரியாயிரும் சொல்லி இந்த மைண்ட் எப்ப வரும்னா, நம்ம ஒண்ணும் இல்ல, நம்மளை விட தேவன் நிறைய ஊழியர்கள் என்ன பண்ணிருக்காரு, சபையில வச்சிருக்காரு, இந்த எண்ணம் என்னைக்கு நமக்குள்ள வருதோ அப்பதான் இந்த அப்ரிசியேஷனே வரும். சில டைம் நமக்கு அப்ரிசியேஷனே வராது. காரணம் என்ன, அந்த வேலையை நம்ம செஞ்சாதான் கரெக்டா இருக்கும். நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா டிசைட் பண்ணி, இது என்ன சொல்றாருன்னா திங்க்ன்றாரு, அருவருப்புன்றாரு, துர்நாட்டம்ன்றாரு. ஏன் இதை சொல்றாருன்னா இதை தேவன் ஒருபோது என்ன பண்ண மாட்டாரு, விரும்ப மாட்டார். அதே போல நம்ம லைஃப்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சூழ்நிலைக்கும் நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும்ன்றார். தேவனுடைய சித்தத்துக்கு என்ன பண்ணும், நன்றி சொல்லணும்ன்றார். ஏன்னா தேவனுடைய சித்தம் என்ன சொல்லுதுன்னா நாம் பரிசுத்தம் ஆகணுங்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு நன்றி சொல்லணும்ன்றாரு. ஒரு உதாரணம், இந்த பாடம் நம்ம படிக்கும் போது போட்ட உதாரணம் தான். காலையில எக்லீஷா கிளம்புறோம், நம்முடைய வாகனம் வந்து கரெக்டா கோஆபரேட் பண்ணல, பைக்கோ காரோ என்ன பண்ணல, பஸ்ஸோ டைமுக்கு வரல, எப்படி இருக்கும் நம்முடைய மைண்ட்? ஆவிக்குரிய ரீதியில பொறுமையா ஹேண்டில் பண்ணுவோமா? பரவாயில்ல, பைக் வாங்கி 10 வருஷம் ஆச்சு, அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஹேண்டில் பண்ணுவோமா? உடனே கொஞ்சம், நான் சொல்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா சொல்றேன், நீங்க அது தவறா இருந்தா நீங்க மாத்திக்கங்க. உடனே டயர் என்ன பண்ணுவோம், எட்டி உதைப்போம் இல்லைங்களா? பைக்கை போட்டு என்ன பண்ணுவோம், ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இது பண்ணுவோம். இல்ல காரை என்ன பண்ணுவோம், தட்டுவோம். அதாவது என்னன்னா ஒரு மாம்ச சுபாவங்கள் வெளியே வரும். ஆக்சுவலா ப்ராப்ளம் யார் மேல, நம்ம மேலதான். முந்தின நாளே நாளைக்கு ஆராதனைக்கு போகணும், இந்த மாதிரி ஒழுங்கு எல்லாம் செய்யணும்ன்றது நமக்கு தேவன் சொல்லியிருப்பாரு. சில டைம் என்ன பண்ண மாட்டோம், அதையே மீறி தேவன் ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கிறாருன்னா கூட அப்ப கூட நிதானம் இழக்காம பொறுமையா முடிஞ்ச வரைக்கும் தேவனே நன்றி, இனிமேல் இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில ரிப்பீட் ஆகாததுக்கு இன்னைக்கு என்ன பண்ணீங்க, என்னுடைய வண்டிய இப்படி பண்ணி விட்டீங்கன்னு சொல்லி அதை ஹம்பிளா பொறுமையா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாம கோவப்படாம ஹேண்டில் பண்ணுன்ற. ஏன்னா அநீதிங்கிறாரு, அருவருப்பானவர்கள் அநீதின்னு என்னன்னா தேவன் விரும்பாத செய்யறது எல்லாமே அநீதி தான். சில டைம் கோவப்பட்டுருவோம் தேவன் மீது. இந்த வருஷம் நான் என்ன பண்ண மாட்டேன், மெமோரியல்லாம் இதே நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் அந்த அளவுக்கு ஒர்த்தியா இல்ல, நான் மெமோரியல் என்ன பண்ண மாட்டேன். அது ரொம்ப டவுனாவும் சொல்லுவாங்க, சில டைம் ரொம்ப பிரைடாவும் சொல்லுவாங்க. நான் அட்டன் பண்ண மாட்டேன், நான் சரியாயிட்டு வந்து தான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்லாம் சில டைம் சொல்லுவோம். ஆக்சுவலா இந்த மாதிரி பண்றதுனால தேவன் பார்க்கும்பொழுது, ஏப்பா அநீதியா இருக்கீங்க, பாவத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிதான் என்னுடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்தேன், அவருடைய பலியும் வாங்கிட்டு அவருடைய சரீரத்தையும் இல்லைங்களா அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணாம
அவாய்ட் பண்றீங்க, தேவன் எப்படி பார்ப்பாருன்னா அருவருப்பா பார்ப்பார். அப்ப இந்த அருவருப்பானவர்கள் என்னன்னா தேவன் விரும்பாததை செய்கிறவர்கள் அல்லது யோசிக்கிறவர்கள். அது மாம்ச பிரகாரமா. சில டைம் பரிசுத்த ஆவிக்கு விரோதமா என்ன பண்ணுவோம்? பாவம் செய்வோம், செய்ய மாட்டோமா? ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா பாவம் ஒரு ஈவெண்டா இருக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரீமா தேவன் சொல்றாரு. பாவம் ஒரு ஈவெண்டா இருக்கலாம், அது ஒரு பிராக்டிஸா என்ன பண்ணக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஈவெண்ட்னா என்னன்னா, உதாரணம் நம்ம இங்க இருந்து பைக் எடுத்துட்டு போறோம், யாரும் தவறா எடுத்துக்க வேணாம். திடீர்னு ஒரு ஆட்டோ வந்து லைட்டா என்ன பண்ணிருச்சு, இடிச்சிருச்சு. இது ஒரு ஈவெண்ட். எவ்ரி சண்டே ஆராதனை முடிச்ச உடனே இது நடக்குமா? நடந்துச்சுன்னா இது ஒரு பிராக்டிஸ். அப்ப நம் பலவீனத்துல சில தருணங்கள்ல பாவம் செய்வது உண்டு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அது செய்யக்கூடாதுன்னு தான் நம்ம முயற்சி பண்றோம். பட் அது என்னதான் மாறக்கூடாதுன்றாருன்னா அது ஒரு பிராக்டிஸா இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சோன்னா நேரா பைக் எடுத்துட்டு போய் காரில் இடிப்பாரு அப்படின்னு இது ஒரு பிராக்டிஸ் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ரேகத்தில் நம்முடைய பலவீனத்துல அது ஒரு ஈவெண்டா இருக்கலாம், ஏதோ ஒரு டைம்ல இப்படி பண்ணிருக்கலாம். தொடர்ந்து அதை என்ன பண்ண முடியாது. இதை பண்ணும்போது அது என்னவா மாறுதுன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம். ஆக்சுவலா இந்த பாவத்திற்கு அவருடைய ரேன்சம் என்ன பண்ணாது தெரியுங்களா? பரிந்து பேசாது. அப்ப மூன்றாவது காரியம் பார்க்கலாம். அருவருப்பானவர்கள்லாம் துர்நாற்றமான வாழ்க்கை உள்ள, வெளியே பார்க்கும்போது கூட கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும், அந்த ஆப்பிள் இருந்த மாதிரி. அதுக்கு லிட்டரலா யார் உதாரணம்னா பைபிள்ல இந்த பரிசேயர்கள் வேத பாரகர்கள் தான். வெளியே பார்க்க எப்படி இருந்தாங்க? பாடத்திற்காக சொல்றேன், நீங்க யாரும் தவறா எடுத்துக்கோனா. நம்ம எல்லாரையுமே இங்க இருக்கிற நம்ம 50-60 பேரையுமே இவங்களா இப்ப நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். இப்ப இந்த பில்டிங்குள்ள நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப பர்ஃபெக்டா இருப்போம். நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை இல்லைங்களா, நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சு, உச்சரிப்பு, நம்ம வந்து ஸ்மைல் பண்றது, நம்ம கை கொடுக்கறது கரெக்டா இல்லைங்களா? திடீர்னு ஒரு பிரதர் ஸ்நாக்ஸ்ல என்ன கொடுக்கணும்னு ஓடி போய் என்ன பண்றது, எடுத்துட்டு வந்து கொடுக்கறது. இது எதுலாவது குறை இருக்குமா? பர்ஃபெக்டா இருக்கும். இதான் அவங்க பண்ணாங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்றது எப்படி இருந்துச்சுன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட இல்லைங்களா கல்லறை. என்னதான் உதாரணத்துக்கு இவங்கள கல்லறை என்னதான் ஒயிட் வாஷ் அடிச்சாலும் உள்ள எலும்பு கூட அதோடைய மாம்சம் அழுகிறதோடைய ஸ்மெல் என்ன பண்ணும் அப்படின்னா. அன்பான சகோதர சகோதரர்கள், இங்க நம்ம பார்க்கிற முக்கியமான விஷயம், அருவருப்பானவர்கள்லாம் நாம் அன்ஹோலியா தேவனுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாது. அதை யார் செஞ்சாங்கன்னா இவங்க செஞ்சாங்க. அதான் சொன்னாரு ஸ்டிங்கி, அதாவது ரொம்ப ஸ்மெல்லா இருக்கும், நம்ம பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க. அதுக்கு உதாரணம் தான் நிறைய நம்ம பார்த்தோம். அப்ப என்னெல்லாம் பார்த்திருக்கோம்னா பயப்படுறவங்க, அவிசுவாசிகள், இப்போ அருவருப்பானவர்கள், அடுத்து கொலைபாதகர்கள். இதை நம்ம கொஞ்சம் குயிக்கா கடந்து போயிடலாம், நமக்கு நல்ல நிறைய பாடங்கள்ல படிச்சிருக்கோம். இங்க கொலை அப்படிங்கிறது ஆங்கிலத்துல மர்டரர் அப்படின்ற ஒரு வார்த்தை தான், அதோட விளக்கத்திலேயே அப்படிதான் இருக்கு. கிரைம் பண்றது இல்லைங்களா, இன்டென்ஷன்ல பண்றது, லெஸ் இன்டென்ஷன்ல பண்றதுன்னு கொடுக்குறாரு. இந்த கொலையை ஆவிக்குரிய ரீதியில நம்ம நிறைய பாடத்துல படிச்சிருக்கிறோம், அதனால சுருக்கமா நம்ம பார்க்கலாம். மத்திய 5ஆம் அதிகாரம் 21-22. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 மற்றும் 22. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். அவ்வளவுதான் அன்பான சகோதரர். அதாவது இங்க கொலை அப்படின்னு பார்க்கும்போது இங்க நேரடியா லிட்டரலான கொலை பத்தி பேசல, நமக்கு பாக்குறோம் இல்லைங்களா. நம்முடைய சகோதரர்களை நியாயம் இல்லாம என்ன பண்றது, ஒரு விஷயமே இருக்காது ஆனா கோச்சுப்போம். ரெண்டாவது, என் சகோதரனை நான் வீணன் என்று, அவர்லாம் ஒன்னும் ஆகாதுங்க, அவர் வேஸ்ட்டுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆக்சுவலா அவர் ஒரு கிறிஸ்துவ, அவரு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மைண்ட் நமக்கு வரணும். அது வராம அவரை வீணன் என்று சொல்றது. அடுத்து, என் சகோதரனை மூடன் என்ன பண்றது. இது நம்ம வாயில சொல்லுவோமா எல்லார்கிட்டையும்? இப்ப நம்ம ஒருத்தரோட பழகும் போது நம்ம ஹார்ட்லயே இடம் போட்டுருவோம், இவங்க யாரு இவங்க யாரு. ஏன்னா நம்ம பழகும் போது தெரியும் இல்லைங்களா, இந்த ஹார்ட் இந்த மைண்ட் கூட அவங்கள பத்தி அந்த எண்ணம் என்ன பண்ணக்கூடாது,
எல்லாருக்குள்ளேயும் குறை இருக்கும். இவரும் நம்ம பிரதர் தான், இவருக்குள்ளேயும் குறை இருக்கும். தேவன் எல்லாவற்றையும் அனுபவிச்சிருக்காரு. இந்த மாதிரி பாசிட்டிவான எண்ணங்களை பார்க்கணுமே தவிர, நம்ம ரொம்ப நல்ல நடத்தையில இருக்கக்கூடிய சகோதரனாகவும் மற்ற சகோதர சகோதரிகள் ரொம்ப வீணனாகவும் மூடனாகவும் இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு அவங்க மீது கோபித்துக் கொள்ளும் போது அல்டிமேட்டா என்னன்னா, இந்த கொலை செய்யாதப்பா எங்க பிரமாணம். இது நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகும்னா கேரக்டர் அசாசினேஷனா மாறும். நிறைய பாடங்கள்ல படிச்சுட்டோம். ரொம்ப எளிமையா ஒரு சகோதரனை பத்தியோ, உதாரணத்துக்கு ஒரு சகோதரி பத்தியோ, நடந்திருக்கு நடக்கல, அவங்க கோவப்பட்டிருக்காங்க, அவங்க திட்டி இருக்காங்க, திட்டல, எதுவா இருந்தாலும் சரி, அவங்கள பத்தி பேசுறது அவங்க இல்லாதப்போ நம்முடைய உரிமை கிடையாது. அது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஈவில் ஸ்பீக்கிங், அதாவது ஒரு சகோதரனையோ சகோதரியுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி எந்த பேச்சுக்களா இருந்தாலுமே, அது நடந்த சம்பவத்தையே சொல்றதா இருந்தா கூட, நடந்த சம்பவம் சொல்றதுக்கு அடுத்த பாயிண்ட் இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் சொல்றோம். தேவையில்லாத ஈவில் ஸ்பீக்கிங். இந்த ஈவில் ஸ்பீக்கிங் தான் நம்ம படிச்ச விஷயம் ஞாபகம் வருது. ஈவில் ஸ்பீக்கிங் எது கூட இருக்குன்னு சகோதரர் எழுதுறாங்கன்னா, இப்ப ஒருத்தர் நம்ம கிட்ட போன் பண்ணி பேசுறாரு, நம்மனால அது ஈவில் ஸ்பீக்கிங் தெரிஞ்சிருச்சு, நம்மளால கட் பண்ண முடியல போன, ஏன்னா அவர் நமக்கு தெரிஞ்சவரு. நம்ம என்ன பண்றோம்னா போன்ல ஓகே பிரதர், ஆமாம் பிரதர், என்ன பிரதர் பண்றது, வெறும் மட்டும் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தலை மட்டும் ஆட்டுறேன்னா அதுவும் ஈவில் ஸ்பீக்கிங் தான். என்ன பண்றாருன்னா, ஏன்னா நம்ம ஆமாம் பிரதர், ஓகே பிரதர், போன்ல சொல்லும் போது எதிரில் பேசுறதுக்கு என்னன்னா, நம்ம சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் போல இருக்கு, பிரதர் என்ன எல்லாத்தையும் ஆமா ஆமாங்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த 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 சகோதரி தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. இதனால நாம கூட ஈவில் ஸ்பீக்கிங் பண்றதுதான் கன்சிடர் ஆகும்னு எழுதுறாரு பிரதர். அல்டிமேட்டா என்னங்க, கொலை யாரை பண்ணக்கூடாதுன்னா நம்முடைய உடன் சகோதரர்களை என்ன பண்ணக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. வாசிக்கலாம் 1 யோவான் 3:15. 1 யோவான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். பாருங்க, இதுவுமே 2ஆம் மரணம் ஒரு சினாரியோக்க தான் பார்த்துட்டு இருக்கோம். தன் சகோதரனை கொலை செய்கிறவங்க ஜீவனுக்கு பாத்திரம் அல்ல. கொலைன்றதை நம்ம பாக்குறோம், ஒருத்தருடைய நற்பெயரை கெடுப்பது அல்லது களங்கப்படுத்துறது இல்லைங்களா. தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி என்ன பண்றது, நம்ம பேசுறது எல்லாமே. இதுக்கு பிப்ளிக்கல் உதாரணம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, காயின் குறிச்சு பிரதர் சொல்றார், பிரதர்ஸ் ஹேட்டர். அதாவது தன்னுடைய சகோதரனை பகைக்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த 2 பேர். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அப்படிதான் ஸ்பிரிச்சுவலா. ஒருத்தர் நல்லா பலி செலுத்துறாருன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய பலியை அவர்னால என்ன பண்ண முடியல. நான் தானே முன்ன பாட்டு பாடிட்டு இருந்தேன், இப்ப என்ன அந்த சிஸ்டர் பாடுறாங்க, நான் தானே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதாவது என்னன்னா, அவங்க பண்ணும் பொழுது நமக்கு அப்ரிசியேஷன் மைண்ட் வரணும். நிறைய இடத்துல நம்ம வசனம் பாக்குறோம், உன்னால் கூடுமால படிக்கிறோம், உன்னிலும் சிறியவன் உன்னை வழி நடத்தும் போது பணம் கோணாம அவரோடு கூட ஆவியில சேர்ந்து உன்னால மகிழ முடியுமா. அதே போல சுயத்தை ஜெயம் கொள்ளுதல்ல நிறைய எழுதுறாரு. இதெல்லாம் ஏன் எழுதுறாருன்னா, பிராக்டிக்கலா வரும்போது நம்மளால இதுல எல்லாம் தடுமாறும். அப்ப இங்க சகோதரர்களை வெறுக்கிறது, ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் ஏன் தெரியுங்களா வருது, இப்போ நம்ம கிட்ட கூட வரலாம் ஆவிக்குரிய ரீதியில. சம்டைம்ஸ் சில சகோதர சகோதரிகளை வெறுக்கிறதுக்கு நம்முடைய மாம்சம் தூண்டும். ஏன் இது நடக்குது, இதோடைய ரூட் காஸ் என்னன்னா, இங்கதான் ரூட் காஸ். இங்க ஆக்சுவலா காயின் என்ன பண்றாருன்னா, கம்பேர் பண்றாரு. இப்ப இந்த படத்தை வச்சு சொல்லுங்க, இது 2ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல, இது 2மே ஒரே சுவை கொடுக்கக்கூடியதுதான், ஒரே மாதிரி சரீர ரீதியில நல்ல ஹெல்த் கொடுக்கக்கூடியதுதான். தோற்றத்துல பார்க்கும்போது இவருடைய கலர் மட்டும் வேற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னா, என்னோட இன்னொரு பிரதரை கம்பேர் பண்ணிக்கிறது, ஒரு சகோதரியோட இன்னொரு சகோதரி கம்பேர் பண்ணிட்டு, கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போதே அடுத்து பொறாம வரும். ஏன்னா ஒருத்தருடைய பலி என்ன ஆகும், அங்கீகரிக்கப்படும், ஒருத்தர்னால இதை பொறுத்து கொள்ள முடியாது. ஏன்னா கம்பேர் பண்றாங்க. நாம இவங்களோட மேல வரணும்னு ஆசைப்படும் போது இங்க என்ன வரும்னா பொறாம வரும். பொறாமையுடைய அடுத்த பரிநிலை தான் அவருடைய நற்பெயரை கெடுக்கணும்னா ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணா மட்டும்தான் கெடுக்க முடியும்னு சொல்லி ஆரம்பிச்சு. கம்பாரிசனே வேணான்றாரு, பைபிளே சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, பேதுரு அப்போஸ்தலன் கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு அப்போஸ்தலன்ட்ட, இப்ப நீ இளைஞனா இருக்க, உனக்கு முதிர் வயது ஆகும், உனக்கு பிரியப்படாத இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு போவாங்க, உன்னுடைய அறையை வேறொருவன் கட்டுவான் அப்படின்னு சொல்லி போகும்போது பேதுரு அவர் நல்ல இடத்துல கேட்டாரான்னு தெரியல, நம்ம பாடத்துக்காக சொல்றோம், எல்லாம் கேட்டுக்கிட்டு பக்கத்துல யோவான் இருந்திருக்காரு.
இவர் பத்தி ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறே, இவன் காரியம் என்னவோ அப்படின்னு கேட்கிறார். ஏதோ யதார்த்தமா கேட்டிருக்கலாம், நம்ம பாடத்துக்காக நம்ம கம்பேர் பண்றோம். அப்பனா என்னன்னா, நான் மட்டும் கஷ்டப்படுவோம்னு சொல்றீங்களே, அப்ப யோவான் எப்படி இருப்பாருன்னு கேட்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இவன் காரியம் என்னவோ அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது, நான் வரும் வரை இவன் இருந்தால் உமக்கு என்ன. அல்டிமேட்டா என்னன்னா, கம்பாரிசன் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அது எல்லா இடங்கள்லயும் வரும். ஒருவேளை 2 சகோதரர்கள் பாடங்கள் பேசுறாங்க சபையிலனா, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பிடவே கூடாது. எல்லாருமே தனித்துவமானவர்கள். ஒருத்தர் ஒரு விஷயத்துல நல்ல திறமையுள்ளவராக காணப்படுவார், அவ்வளவுதான். அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு 2 சிஸ்டர்ஸ் பாடுறாங்கன்னா, ஒருத்தங்க நல்லா பாடுறாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. அவங்க நல்லா பாடுறாங்க. அவங்க ஏன் நல்லா பாடுறாங்க, நானும் 10 வருஷமா பாடுறேன், இந்த மைண்டே வரக்கூடாது. அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஒருவேளை சில தாளந்துகள், சில திறமைகள் நமக்கு இல்லைன்னா அவ்வளவுதான் கொடுத்திருக்காருன்னு எடுத்துக்கணும், இல்லைங்களா? கம்பேர் பண்ணும்போது கொலையா கன்வெர்ட் ஆகும். பொறாம ஈவில் ஸ்பீக்கிங் கொலையா மாறும் பார்க்கணும். சோ 4 விஷயம் பார்த்துட்டோம். பயப்படுறவங்க, அவிசுவாசி, அருவருப்பு, கொலை. அடுத்து ரொம்ப முக்கியமா பாக்குறது என்ன, விபச்சாரக்காரர். தமிழ் வார்த்தையை நமக்கு புரியும். விபச்சாரக்காரர் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்னிகேட் அப்படின்றாங்க. இதனுடைய மூல வார்த்தையிலிருந்து சில விளக்கங்கள் நம்ம எடுக்க முயற்சி பண்ணும்போது 2 பாயிண்ட் சொல்றாரு. இந்த விபச்சாரக்காரர் யாருன்னா, டு செல் ஆர் ஹோமங்கஸ்ன்றாங்க. அதாவது ஒரு சிறிய அற்பத்தனமான ஒரு ஆசைக்காக தன்னையே விற்கக்கூடியவங்க தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விபச்சாரக்காரர். இதை எப்படி ஆவிக்குரிய ரீதியில பொருத்தி பார்க்கலாம்னா, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். ட்ரூத் தெரியும், எப்படி இருந்தா சபையா மாறலாம் தெரியும். ட்ரூத்ல தேவனுடைய திட்டத்துல இப்ப உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்ற வரைக்கும் கொஞ்சம் தேவன் கொடுத்த அறிவுல நம்மளால அதை என்ன பண்ண முடியும், புரிஞ்சு கொள்ள முடியும். எல்லாம் தெரியும், ஆனா இந்த பாதையை நோக்கி போக மாட்டோம். ஒரு சின்ன அற்பமான இன்பத்திற்காக ட்ரூத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுவோம், வியாக்கியானம் சொல்லுவோம். ஆனா வியாக்கியானம் சொல்லும் போது நமக்கே மனசு குத்தும், நம்ம சொல்றது தப்புன்னு, ஆனாலும் சொல்லுவோம். இந்த விபச்சாரக்காரங்கிறது ஆவிக்குரிய ரீதியில் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் நிறைய விஷயத்த நமக்காக. ட்ரூத் ஒண்ணு சொல்லும், அதுக்கு அலைன் ஆக மாட்டோம், அதுக்கு இசைந்து போக மாட்டோம், காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். இல்ல இப்படின்னு தான் சொல்லியிருக்கு வசனம். அப்படி அதை வந்து வேற கோணத்துல சொல்லியிருக்கோம். நாம என்ன பண்ணுவோம்னா, நம்முடைய சுயநலத்திற்காக என்ன பண்ணுவோம்னா, விச் மீன்ஸ் என்னன்னா, நம்ம விபச்சாரக்காரரை குறிச்சு பாக்குறோம், ஒரு அற்பமான காரியத்திற்காக முக்கியமான விஷயத்தை இழக்கிறது. இதை எப்படி வந்து அருமையா ஆங்கிலத்துல சகோதரர் கொடுக்குறாங்கன்னா, இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியும் இந்த வார்த்தைய. என்டர்டைனிங் டிசையர்ஸ் ஃபார் ஃபர்பிடன் திங்ஸ். அதாவது மறுக்கப்பட்டதுன்னு சில விஷயங்கள் இருக்கும். லிட்டரலா விபச்சாரம்னு எடுத்துக்கங்களேன், மறுக்கப்பட்டதுன்னு சில விஷயங்கள் இருக்கும். அதன் மேல ஆசை கொள்றது, அதை ஊக்குவிக்கிறது, எப்படியாவது அதை என்ன பண்ணணும், அடையணும் அப்படின்னு. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆவிக்குரிய ரீதியில நம்ம சபைக்காக ஓடிட்டு இருக்கோம். இப்ப ஆவிக்குரிய ஒரு சகோதரனா சகோதரியா கிறிஸ்துவோடைய பிள்ளைகளா இருக்கும்போது நமக்குன்னு சில விஷயங்கள் மறுக்கப்பட்டிருக்கா இந்த உலகத்துல? உலகத்துல ஒரு பெருசா நீங்க யோசிக்காதீங்க, ஃபியூச்சர் இல்ல, சத்தியம் தான் முக்கியம், சபை கூடுதல் தான் முக்கியம், நிறைய இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ஸ் என்ன நமக்கு தெரியும். நிறைய நம்ம ஆழமான வசனங்கள் தியானிக்கணும், அதுக்கேற்ற குணநஷ்டங்கள் மாத்தணும், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் நமக்கு வேணும். சில விஷயங்கள் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கும். சத்தியத்துல என்ன தடை செய்யப்பட்டிருக்குன்னா, உதாரணம் சொல்றேன், பாபிலோன் போக கூடாது, உலகத்தோட ரொம்ப என்ன ஆகாதீங்க, ஆபீஸே போனா கூட ஆபீஸ் போயிட்டு வந்துருங்க, ரொம்ப அவங்களோட என்ன ஆகாதீங்க, ஜெல் ஆகாதீங்க. சத்தியத்துல இல்லாத சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது கடமை அன்பு செலுத்துங்க, அவர்களோட ஓவரா என்ன பண்ணாதீங்க, மிங்கிள் ஆகாதீங்க, ஏன்னா அவங்க நம்மளை இழுத்துருவாங்க. இதெல்லாம் நிறைய பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு ஃபர்பிடன் திங்ஸ், இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு தேவன் சொல்லிட்டாரு. இதன் மேல ஆசை கொள்றது. ஒரு நாள் பெயர் சபைக்கு போனாதான் என்ன, ஒரு நாள் கிறிஸ்துமஸ், சும்மா உதாரணம் சொல்றேன், இது நீங்க நிறைய ரொம்ப டெப்தா நீங்க யோசிச்சுக்குங்க. ஒரு நாள் கிறிஸ்துமஸ் கொண்டாடினா என்ன, ஒரு நாள் பர்த்டே கொண்டாடினா என்ன, ஒரு நாள் சொந்தக்காரங்களோட ஆராதனை கட் பண்ணிட்டு அவங்களோட ஒரு கல்யாணத்துக்கு போனா என்ன, இதெல்லாம் தேவன் வேணான்றார். இது நமக்கு மறுக்கப்பட்டது, ஆனா இது நமக்கு ஆசையா இருக்கும் சில டைம். இந்த ஆசையை ஊக்குவிக்கிறது. இதை லிட்டரலா யார் வந்து பண்றாங்கன்னா விபச்சாரக்காரர்கள். இது ஆவிக்குரிய விபச்சாரம். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நிறைய ஃபர்பிடன் திங்ஸ் இருக்கு, அதாவது நம்ம செய்யக்கூடாதுன்னு தேவன் சொன்னது. அதுல ஒரு விஷயம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஈவில் ஸ்பீக்கிங். இது நமக்கு ஃபர்பிடன் திங்கா இல்லையா?
இப்போ வசனம் சொல்லுது ஈவில் ஸ்பீக்கிங் தொடர்ந்து பண்ணும் பொழுது நம்ம சபையா போக மாட்டோம், 2ஆம் மரணத்துக்கு போயிருவோம்னு வசனம் தெளிவா சொல்லுது. ஏன்னா அது மனுஷ கொலைபாதகம்னா மாறும். இப்ப இது நமக்கு மறுக்கப்பட்டுருச்சு. ஆனா எனக்கு ஆசையா இருக்கு, என்னால பேசாம இருக்கவே முடியாது, நான் என்ன வித்துறேன், நான் 2ஆம் மரணம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு இப்போ என்ன பண்ணணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், நான் தொடர்ந்து ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணிக்கிறேன். ஃபியூச்சர் பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இதுதான் தன்னை விற்கிறது, விபச்சாரம். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சபையா போறதுக்கு தேவன்ட்டு நம்மளை கொடுத்துட்டோம், திருப்பி தேவன்ட்டு இருந்து வாங்கிட்டு நம்மளை விற்கிறது எதுக்குன்னா அன்ஹோலினஸ்க்கு. நம்ம ரொம்ப லிட்டரலா சொல்லல, ஸ்பிரிச்சுவலா பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்ப இங்க 2 பாயிண்ட் தான் சொல்றோம் விபச்சாரன்ற விஷயத்திற்கு, ஹோலி அன்ஹோலி. அன்ஹோலியா இருக்கிற எதுவுமே, அது எதுவா இருந்தாலும் நம்மளுடைய சத்திய அறிவின்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். அன்ஹோலியா தேவன் விரும்பாத எதுவுமே நமக்கு உகந்தது அல்ல. பரவாயில்ல, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல, தேவன் பனிஷ்மெண்ட் கொடுத்தா வாங்கிக்கிறேன், என்னால இதை பண்ணாம இருக்க முடியாதுன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகும்போது லிட்ரலி தேவன் பார்வையில நாம ஒரு விபச்சாரக்காரராக என்ன பண்றோம்னா கருதப்படுறோம். நம்ம ஆசாரிய ஊழியத்துக்கு வந்தாச்சு இல்லைங்களா? அழைக்கப்பட்டு அதுக்காக ஓடிட்டு இருக்கோம், பின்னாடி கிறிஸ்துவோட கூட பண்ண போறோம். ஆரோனுடைய குடும்பம் எலியேசர், இத்தாமார், நாதாப், 4 பேரு. 2 பேர் தேவன் கட்டளையிடாத அக்னியை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, ஸ்பாட்ல தேவன் இருந்து ஒரு அக்னி வந்துச்சு, அங்கே என்ன பண்ணாங்க, ஐயோ இவங்க ஆரோனுடைய பசங்களாச்சே, 4 பேர் தான் இருக்கிறாங்க, ஃபியூச்சர்ல இவங்களை வச்சுதான் பிளான் போட்டிருக்காரு, 2 பேர்த்த கொண்டுட்டா என்ன பண்றது, தேவன் யோசிச்சாரா? அவர் நீதி அதான், இந்த இடத்துல அதை பண்ணக்கூடாது, அது மறுக்கப்பட்ட விஷயம். மறுக்கப்பட்ட விஷயம் இவங்க ஆசைக்காக செய்யும் பொழுது அவங்க இன்ஸ்டன்டா மரணம் வந்துச்சு. மோசே மலையின் மீது போய் அந்த கற்பனைகள்லாம் வாங்கினார் இல்லைங்களா, கற்பனைகள், அந்த மலை கிட்ட யாருமே போகக்கூடாதுன்னு தேவன் சொன்னார். அதுக்கப்புறம் மலை அடிவாரத்துக்கு கூட போகக்கூடாதுன்னாரு. ஒரு மனுஷன் மலை அடிவாரத்திலேயோ அல்லது மலையின் மீதோ ஏறுனா அவனை கல்லெடுத்து அடிச்சு என்ன பண்ணுங்க, கொன்றுங்க. மனுஷன் மட்டும் இல்ல, வசனங்கள்ல இருக்கு, நீங்க அப்புறம் படிச்சுங்க, எக்ஸோடஸ்ல 19 சாப்டர்ல இருக்கு. ஒரு ஆடு தெரியாம ஏறினா கூட அந்த ஆடு என்ன பண்ணும்? அப்ப தேவன் ஒரு விஷயத்த வேணான்னு சொல்லிட்டாருன்னா அது வேணாம் தான், அது நமக்கு ஃபர்பிடன். ஈவில் ஸ்பீக்கிங் மாதிரி இல்ல, என் வாழ்க்கையே வித்தர்றேன், அதுக்காக என்னால அதை பண்ணாம இருக்க முடியாதுன்னா அங்க கொலை செய்யப்படும். புதிய ஏற்பாட்டுல இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியத். அப்படி ஃபியூச்சரை குறிச்சு நிறைய டிபேட் இருக்கு. பட் இருந்தாலும் ஜெனரலா பார்க்கும்போது ஒரு அருமையான வாய்ப்பு, ஒரு சின்ன ஒரு சிற்றின்பத்திற்காக, ஒரு 30 வெள்ளி காசுக்காக அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படியே வித்தார். முடிவு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவன் பிறவாதிருந்தாலும் நலமாயிரும். ஏசா, அவரை குறிச்சு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவனும் பேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். பாருங்க, ஒரு ஹை காலிங், உன்னத அழைப்பு. இந்த உன்னத அழைப்பை சாதாரண காரியத்திற்காக இழக்கிற ஒரு தன்மை தான் இங்க சொல்றாரு திரும்ப திரும்ப. ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஏசா வித்து போட்டா அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன தேவன் வேணான்னு சொன்ன விஷயத்தின் மேல நம்ம ரொம்ப ஆசை வச்சுட்டு நம்ம புது சிருஷ்டி வாழ்க்கையே தொலைக்கிறதுக்கு பேர் தான் இங்க விபச்சாரம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 5 விஷயங்கள் பார்த்துட்டோம். 6வது, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டா இருந்துச்சு இந்த பாடம் நம்ம படிக்கும்போது. சூனியக்காரர், இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா சோர்சரஸ் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா இந்த சூனியக்காரர் யாருன்னா நமக்கு தெரியும், லிட்டரலா மந்திரவாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவருடைய மூல வார்த்தைகள்லாம் பார்க்கும் பொழுது ஆக்சுவலா இது என்னன்னா சூனியக்காரர் ட்ரக்கிஸ்ட்ன்றாங்க. இவருடைய மூல வார்த்தை பாருங்க, சோர்சரஸ்ன்றது 5332. இங்க நீங்க கீழே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா a drug that is well given, ஒரு போர்ஷன் a druggist இப்படி சொல்லப்பட்டிருக்கு. கீழே சொல்றாரு சோர்சரஸ்ன்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சூனியக்காரர் யாருன்னா ஒண்ணு இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி என்ன பண்றது சொல்றது, இருக்கிற ஒண்ணு இல்லாத மாதிரி சொல்றது. ட்ரக்கிஸ்ட்னா ஒண்ணு இல்ல, ஒருத்தர் நல்ல ட்ரக் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மது ஒருத்தர் குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரு? நார்மலா பேசுற மாதிரி பேசுவாரா? ரொம்ப பேசுவார். ரொம்ப பேசிட்டு இருந்தாருன்னா ட்ரக் எடுத்த பிறகு பேசவே மாட்டார். விச் மீன்ஸ் என்னன்னா அவரா இருக்கவே மாட்டார். அப்ப இந்த சோர்சரர் சூனியக்காரர்னா என்ன அர்த்தம், ஸ்பிரிச்சுவலா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
எக்ஸாஜரேஷன் சொல்றாங்க, அதாவது மிகைப்படுத்துறது அல்லது டல்லிங், ரொம்ப மழுங்கடிக்கிறது. இந்த விஷயத்தை தமிழ்ல சொல்லணும்னா இந்த சோர்சரஸ்க்கு என்ன அர்த்தம்னா மிகைப்படுத்துதல் அல்லது மழுங்கடித்தல். இது ரெண்டுமே தேவன் வெறுக்கிறார் நம்ம கிட்ட. ஒரு காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரதர் வந்து நம்மகிட்ட கேட்கிறாரு, என்ன பிரதர் நடந்துச்சுன்னு கேட்கிறார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன பிரதர் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நம்ம சொல்லணும் அவர்கிட்ட? ஒரு உதாரணத்துக்கு என்ன நடந்ததோ அது சொல்லுவது உத்தமம். சம்டைம்ஸ் என்ன நடந்ததோ அத ஃபுல்லா சொல்ல மாட்டோம், கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். சில டைம் நடக்காத ஒண்ணு 2 வார்த்தை சேர்த்து என்ன பண்ணுவோம், எக்ஸாகரேட் பண்ணுவோம். இது ரெண்டுமே தப்புன்றார் ஆக்சுவலா. இது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். வசனங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 18:23. வெளிப்படுத்தல் 18:23. விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை, மணவாளனும் மணவாட்டியும் ஆனவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியவர்களாய் இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. பாருங்க, சேம் வார்த்தை பயன்படுத்துறார் ரெவல்யூஷன்ல. உன் சூனியத்தால் யார குறிச்சு பேசுறாருன்னா பாபிலோன். ஏன்னா ரெவல்யூஷன் 18 சாப்டர் வந்து பார்க்கும்போது என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாங்க, அதை தொடர்ந்து வருது. அப்ப பாபிலோன் என்ன பண்ணாங்க, அதை நம்ம பண்ணக்கூடாது. ஆக்சுவலா பாபிலோன் என்ன தெரியுங்களா பண்றாங்க, இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரி மிகைப்படுத்தி பேசுறது. உதாரணம் கிறிஸ்துமஸ். இருக்கிற ஒண்ண மழுங்கடிக்கிறது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, இது இருக்குன்னு தெரியும், பட் இதனால எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறத மழுங்கடிக்கிறது, இல்லாத ஒண்ண மிகைப்படுத்துறது. இவங்க வந்து கம்ப்ளீட்டா எதை மழுங்கடிச்சாங்கன்னா உண்மையை மழுங்கடிச்சாங்க. எது ட்ரூத்தோ அதை மழுங்கடிச்சாங்க. சத்தியம் இல்லாததை மிகைப்படுத்தி என்ன பண்ணாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் என்ன பண்ணாங்க, மோசம் போனாங்க. அப்ப இந்த எக்ஸாகரேஷனும் இந்த டல்லிங் பெர்செப்ஷனும் நம்ம கிட்ட இருக்கலாமானா ஒருபோது இருக்கக்கூடாது. வசனமும் அப்படிதான் சொல்லுது. கலாத்தியர் 5:20. கலாத்தியர் 5:20. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். பாருங்க, மாம்சத்தின் சுபாவங்கள் பத்தி பேசும்போது பவுல் வார்னிங் கொடுக்கும்போது விக்கிரக ஆராதனை அடுத்து நம்ம பார்க்க போறோம். பில்லி சூனியம் which means என்னன்னா ட்ரக்கிஸ்ட் தான் அர்த்தம். சூனியக்காரர்னா இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி பேசுறது, இருக்கிற ஒண்ணு குறைச்சு பேசுறது. இந்த வரைபடத்தில் இருக்கிற மாதிரி இவர் பிடிச்ச மீன் இவ்வளவுதான் ஒரு உதாரணத்துக்கு. இதை தான் இங்க கன்வே பண்ணணும். ஆனா கன்வே பண்ணும்போது இதை வந்து கன்வே பண்றார். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம். லிட்டரலா நம்மளுடைய லைஃப் நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையும் நமக்கு நல்லா தெரியும். நம்ம லைஃப் ரியலாவே இந்த எக்ஸாகரேஷனோ இல்ல டல்லிங் பெர்செப்ஷனோ நம்ம பண்ணிட்டு இருக்கோமா? சபையில ஒரு பிரதரை பத்தி நம்ம கிட்ட கேக்குறாங்க, ஒரு சிஸ்டர் பத்தி நம்ம கிட்ட ஒருத்தர் விசாரிக்கிறாங்கன்னா எது நிதர்சனமான உண்மையோ அதை நம்ம சொல்றோமா, இல்ல அப்படியே மிகைப்படுத்தி, இல்ல யாரோ ஒருத்தர் நல்லது பண்ணிட்டாங்க அதை அப்படியே மழுங்கடிச்சு சொல்றோம். இது நம்ம ரொம்ப எக்ஸாம்பிளா போவேன்னா நம்மை நாமளே நம்ம நிதானிச்சு பார்த்தோம்னா தெரியும் நம்ம சூனியக்காரரா இல்ல புது சிருஷ்டியா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கும். இதுக்கு உதாரணம் வந்து பிப்ளிக்லாம் பிழையாம். தேவன் சொல்றாரு இஸ்ரேல போய் என்ன பண்ணு, பிளஸ் பண்ணு. ஆனா அந்த ராஜா சொல்றாரு உனக்கு நிறைய வெகுமதி என்ன பண்ற, நைட் ஸ்டே பண்ணணும், வெகுமதி கொடுக்குறோம்னா இவர் மைண்ட் மாறுது, நைட் ஸ்டே பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு. தேவன் என்ன சொன்னாரோ அதை சொல்லுறதும் நல்லது. இதுக்காக யோசிச்சு கடைசியில இறுதியா தேவன் சொன்னதான் என்ன பண்ணாரு, போய் சொல்ல வேண்டியதா போச்சு. இங்க என்ன, சூனியக்காரர்ன்றது ட்ரகிஸ்ட், விச் மீன்ஸ் நடக்காதத ரொம்ப நடந்த மாதிரி மிகைப்படுத்துறது, நடந்திருந்தா கூட அதை ஓவரா இமேஜின் பண்ணி பேசுறது. இன்னொன்னு எது நிதர்சனமா உண்மையா சொல்லாம அப்படியே மழுங்கடிக்கிறது. அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கவே இல்லைங்களே அப்படின்னு பேசுறது, அதுவும் தப்பு. இட் மீன்ஸ் என்னன்னா உள்ளது உள்ளது என்றும் இல்லாத என்றும் சொல்லும். இல்லைன்னா சூனியக்காரர் லிஸ்ட்ல என்ன ஆயிரும், போயிருவோம். 7வது வந்து பார்க்கும் பொழுது அடுத்து கொஞ்சம் ஈஸி தான். மீதி ரெண்டும் விக்கிரக ஆராதனைக்காரர், இமேஜ் வர்ஷிப்பர். இதை ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடுக்க வேண்டிய கணத்தை சரியான இடத்துக்கு கொடுக்காம இருந்து வேற ஒரு இடத்துக்கு அந்த கணம் போகுதுன்னா அதுக்கு பேரு விக்கிரக ஆராதனை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை ஒரு மனிதனுக்கோ ஒரு சகோதரனுக்கோ நாம் செலுத்தும் பொழுது அது என்னவா மாறுதுன்னா
விக்கிரக ஆராதனை. இது குறிச்சு நிறைய தனிப்பட்ட பாடங்கள் நிறைய நம்ம படிச்சிருக்கிறதுனால இதுல நம்ம ரொம்ப டீடைலிங்கா போகல. கான்செப்ட் என்னன்னா, எங்க ஹானர் போகணுமோ அங்க ஹானர் போகணும். அது இன்அக்யூரேட்டா இன்அப்ராப்ரியேட்டா போகும்போது அது பேரு விக்கிரக. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சபையில் இருக்கும் பொழுது வழிநடத்தக்கூடிய சகோதரர்களே ரொம்ப மேல வச்சு யோசிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ரெட்டிப்பான கணம் கொடுக்கணும் தான், இருந்தாலும் அவங்க நம்முடைய சகோதரர்கள் அவ்வளவுதானே தவிர அவர்களை நம்ம என்ன பண்றது, மிகைப்படுத்தி யோசிக்கிறது மிக மிக தவறு. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிகைப்படுத்தும் போது அங்க தேவன் மறைஞ்சிடுவார், கிறிஸ்து நமக்கு செய்த தியாகம் மறைஞ்சிடும். இதை வெளிப்படுத்துதல்ல நம்ம 7ஆம் சபையின் தூதனை என்ன பண்ணாருன்னா கிளியரா சொல்றார். யோவான் வகுப்பார் இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது, இவைகளை வெளிப்படுத்தின தூதனுடைய பாதத்திலே நான் என்ன பண்ணேன், விழுந்தேன் அப்படின்னு யோவான் வகுப்பார் சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றது என்ன அப்படின்றத வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22:8-9. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 மற்றும் 9. யோவான் ஆகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான். பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த இடத்துல நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பெதர் அவர்கள் 7ஆம் கால சபைக்கு பேசுற மாதிரி நம்ம பார்க்கிறோம். இந்த ரெவலேஷனுடைய கோணத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு தூதன் யோவானுக்கு காமிக்கிறார், வா நான் ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டியை காமிக்கிறேன், வா நான் உனக்கு பாபிலோன் யாருன்னு காமிக்கிறேன், வா நான் உனக்கு தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஸ்தாபனம் ஆகுதுன்னு ஒருத்தர் காமிக்கிறதா யோவான் போறார். இது எப்படி ஆவிக்குரிய ரீதியில ஒப்பிடுறோம்னா, அது யோவான் அல்ல, யோவான் வகுப்பார். கடைசி காலத்துல யாருக்கு ரெவலேஷன் புரியுதோ அவங்க. அப்ப கடைசி காலத்துல ரெவலேஷன் புரியுதுன்னா ஒருத்தர் யாரோ நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, எது பாபிலோன், தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, எப்படி ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், எப்படி இந்த உலகம் அழிவுக்கு வரும், இதெல்லாம் நமக்கு யார் சொல்றாங்கன்னா அப்படி மூத்த சகோதரருடைய எழுத்துக்கள். இப்போ நாம அவரை எப்படி பார்க்கணும்னு அவர் சொல்றாருன்னா, அவருடைய பாதத்துல என்ன பண்ணக்கூடாது, அசல் பேர் சொல்லிட்டாருன்னு சொல்லுவோம். அசல் பேரு சில இடத்துல சொன்னா கூட வசனங்கள் இருக்கும் பொழுது அது டபுள் ஆத்தன்டிகேட்டா என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஒருவேளை வசனம் இல்லாத போது சகோதரருடைய ஒப்பீனியன் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு அது நலமா இருந்தா செய்யலாம், தப்பெல்லாம் கிடையாது, நலமா இருந்தா செய்யலாம். பட் எப்படி இருந்துடக்கூடாதுன்னா, தேவனையும் கிறிஸ்துவையும் மறக்கடிக்கிற மாதிரி அது சகோதரரே விரும்பல, அவரும் சரி, நாம கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பிரதர் சொல்லிட்டா நான் கண்ண மூடி செஞ்சிருவேன், ஏன்னா இவருதான் என்ன சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணாரு கூட்டிட்டு வந்தாரு, இந்த சிஸ்டர் சொன்னா நான் அப்படியே செஞ்சிருவேன், ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க கரெக்டா இருக்கிறாங்க, இப்படி நம்மளாம் இமேஜின் பண்ணிக்கிறது கிடையாது. எல்லாரும் சக சகோதரர்கள். நம்ம யாரை தொழுது கொள்ளணும்ன்றாருன்னா தேவனை. அப்ப இந்த விக்கிரக ஆராதனை பத்தி சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஐடல் அப்படின்னு யாராவது இருக்கலாமா, எனக்கு இவருதான் முன்னோடினா ஒரே முன்னோடி தான் நமக்கு, நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் முன்னோடி. இது இந்த விக்கிரக ஆராதனையை பழைய ஏற்பாடு காலத்துல தேவனை பின்பற்றாம கண்ணுக்குட்டியை வச்சாங்க. சில டைம் நம்முடைய குழந்தைகளே நமக்கு இந்த கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும், அவங்களுக்காகவே வாழ்வோம், தேவனை மறந்துடுவோம், அதுவும் பிரச்சனை தான். சில டைம் நம்ம போற வேலை ஆபீஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவே நமக்கு பெருசா இருக்கும், சத்தியம் மறந்துடும், அதுவும் விக்கிரக ஆராதனை. சில டைம் சத்தியத்துல நல்லா முதிர்ந்துருவோம், ஆனா உள்ள இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே ரொம்ப பெருசா யோசிப்போம், அதுவும் விக்கிரக ஆராதனை தான். இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்தா நம்முடைய மூத்த சகோதரர் ஓவரா மேல வச்சுட்டு தேவனையும் கிறிஸ்துவை மறக்கடிக்கிற மாதிரி யோசிக்கிறது, அதுவும் விக்கிரக ஆராதனை தான். அல்டிமேட்டா ஹைரார்கி நம்ம புரிஞ்சுக்கணும். அல்டிமேட்டா தேவன் ஆண்டவர், அவரு கீழே தான் தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பாத்திரங்கள் அப்படிங்கிற புரிதல் இருக்கும் பொழுது இந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அப்படின்னு இறுதியா நம்ம பாக்குறது 8வது பாயிண்ட் பொய்யர், லையர்ஸ், ஃபால்ஸ் ஆர் அன்ட்ரூ. ரொம்ப எளிமையா சொல்லிக்கலாம், இது ரொம்ப டீடைலிங் போகணும், நமக்கு தெரியும். நம்ம பொய் பேசுறோமா, கடைசி ஸ்லைடுங்கிறதுனால கடைசி ஒரு 4 ஸ்லைடுங்கிறதுனால பொறுமையை யோசிச்சு சொல்லும். பொய்யினே தெரியாம பல பொய்களை என்ன பண்றோம். ஆனா நேரடியா நீங்க வசனம் எடுத்து பாருங்களேன், இன்டென்ஷனலா சில டைம் மறந்தாப்புல பேசுறோம், அது கூட தேவனுடைய கிருபையில ஏதாவது நம்ம சொல்றோம், அது கூட நடக்குமான்னு தெரியாது, தேவன் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்டென்ஷனலா நடக்காத ஒண்ணு நடந்ததாகவும் இல்லைங்களா, நடந்த ஒண்ண மறைச்சு பேசுறதாகவும் வாலண்டியரா இது பொய்ன்னு தேவன் நமக்கு உணர்த்தியும் கூட ஒண்ணு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், வசனத்தின் அடிப்படையில
நம்ம சபையா மாற மாட்டோம். நம்ம 1000 ஊழியம் பண்ணியிருக்கலாம், 10,000 சப்ஜெக்ட் பேசியிருக்கலாம், ₹1,00,000 கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்துருக்கலாம், ஒரு பில்டிங் என்ன பண்ணிருக்கலாம், கட்டி எல்லாம் ஓகே, எல்லாம் தேவன் எல்லாம் அப்ரிசியேட் பண்ணுவாரு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே பயன்படும். ஒரு இண்டிவிஜுவலா ஒரு புது சிஷ்யா நாம சர்ச்சா மாறுவோமானா மாற மாட்டோம். ஏன்னா வசனம் அப்படிதான் இருக்கு, பொய்யர் இவர்கள் அனைவரும் 2ஆம் மரணத்துக்கு போவாங்கன்னு இருக்கு. அப்ப உலக ஜனங்களுக்கே பொய்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் பொழுது அவங்களோட ஒருபடி மேல போறோம், அழியாமைக்குள்ள போறோம். பொய். அப்ப இந்த பொய்க்கு இன்னும் வேற இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது இவங்க டிசீவர்ஸ். ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் அல்லது மற்றவங்களை வந்து விழுக்காட்டக்கூடியவங்கன்னு பார்க்கும். வாசிக்கலாம். இதே ரெவலேஷன்ல கடைசியில இன்னொரு 5-6 வசனம் கழிச்சு படிக்கிறோம். 15ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பாருங்க, வெளிப்படுத்தல 21:7-8 பாக்கிறோம். இந்த 8 கேரக்டர் திருப்பி கன்க்ளூட் பண்றாரு. 22ஆம் அதிகாரம் பைபிள் முடியற டைம்ல கூட நம்ம படிச்ச எல்லாத்தையும் ஓரளவுக்கு ரிப்பீட் பண்றாரு. நாய்கள், சூனியக்காரர்னா டல்லிங் பெர்செப்ஷன் இல்ல எக்ஸாகரேட் பண்றது ஒரு விஷயத்த, விபச்சாரக்காரர் ஒரு சின்ன விஷயத்துக்காக புது சிருஷ்டியை விற்கிறது, கொலைபாதகர் மற்ற சபைகளுடைய கேரக்டர் என்ன பண்றது, பேரை கெடுக்கிறது, விக்கிரக ஆராதனைக்காரர் தேவனை தொழுது கொள்ளாம மற்ற படைப்புகளை தொழுது கொள்றது, பொய்ய விரும்புறவங்க, பொய் சொல்றது எனக்கு கைவந்த கலை அப்படின்னு என்ன பண்றது தொடர்ந்து. இவர்கள் யாவரும் புறம்பே இருப்பார்கள், அவ்வளவுதான். அப்ப பைபிள் ஒண்ணு ரொம்ப ஆத்தன்டிகேட்டா சொல்லும் போது நம்ம ஆப்ஷனலாம் எடுத்துக்க முடியாது. போய் பேசினா கூட சபையாயிரலாங்க அப்படியெல்லாம் எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது, இல்ல வாய்ப்பு இல்லைன்ட்டார். அப்போ புது சிருஷ்டிக்கு போய் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான உதாரணம் என்னன்னா, அப்போஸ்தலர்கள் எல்லாம் பொதுவா அவர்கள் ஒரே குடும்பமா இருக்கலாம் முடிவு பண்ணும்போது அனனியா சப்பீரால் அப்படிங்கக்கூடிய இவங்க நல்ல பாத்திரங்கள் தான். ஒரே ஒரு பொய் தான் பேசினாங்க. தாங்கள் வித்து தேவனை கொடுக்கறன்னு கமிட் பண்ணிட்டாங்க. கமிட் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, கமிட் பண்ணதுல கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்ப நாமளும் கமிட் பண்ணிட்டோம், எனக்கு உண்டான எல்லாத்தையும் கடவுளுக்காக என்ன பண்றேன், ஞானஸ்தானத்துல அர்ப்பணிச்சிட்டேன். அர்ப்பணிச்ச பிறகு கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பொய் தான். சொன்னது என்ன பண்ணல, கரெக்டா கடைபிடிக்கல. இவங்க லிட்டரலா பேதுரு திட்டுறார், பரிசுத்த ஆவிக்கு விரோதமா எப்படி உங்களுக்கு பொய் சொல்ல தோணுச்சுன்னு சொல்லி அப்படியே ஸ்பாட்லயே செத்து என்ன பண்ணாங்கன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் விழுகிறாங்கன்னு பார்க்கணும். இப்ப பொய் அப்படிங்கறத தேவன் எப்படி பாக்குறாருன்னா ரொம்ப சீரியஸான ஒரு சின்னா தான் பாக்குறாரு. நம்ம எப்படி பார்ப்போம்னா, விபச்சாரம்ன்றது ஒரு பெரிய பாவம், விபச்சாரம் எல்லாம் பண்ணிடவே கூடாது, பொய்யெல்லாம் பேசிக்கலாம், ஈவில் ஸ்பீக்கிங் எல்லாம் பண்ணிக்கலாம். இல்ல, பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் பொழுது ரெண்டுமே தேவன் ஈக்குவலா தான் பாக்குறாரு. மனித பார்வையில வேணா நம்ம இப்படி எப்படி, ஏன்னா நமக்கு சிலதெல்லாம் ரொம்ப மோசமா தெரியும், அப்படி பாக்குறோம். இல்ல, அப்ப அல்டிமேட்டா ஒருத்தர் சபையா மாறணும்னா அவங்க என்ன பேசக்கூடாதுங்க, நாம சபையா மாறணும்னா என்ன பேசக்கூடாது, போய் பேசக்கூடாது. இப்ப சபையா மாறி இருப்பாங்கல்ல 1,40,000 பேர் காட்சியில, அவங்கள பத்தி பைபிள் சொல்லும் போது கூட இந்த வசனத்தை தான் சொல்லுது. வெளிப்படுத்தல் 14:5. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, இவங்க போய் பேசவே இல்லை அப்படிங்கறதா வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவருடைய வாயிலே கபடம் என்ன பண்ணல. கபடம்னா ஒரு சிறு பிள்ளையை போல உள்ளதே உள்ளதுன்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. அப்போ ஒருத்தர் சபையா மாறி போய் நிக்கும் போது தேவன் சொல்றாங்க இவங்க வாயில என்ன இல்ல, கபடம் இல்லைன்னா. பொய்ங்கிறது எவ்வளவு சீரியஸான ஒரு பாவம்ன்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், உணர்ந்துக்கலாம். அன்புக்குரிய சகோதரர், ஆகவே அன்பான சகோதர சகோதரர்களே, பாடத்தை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். பாய்சன் லிஸ்ட்னு சொன்னோம். பாய்சன் ஒருத்தர் எடுத்துக்கொண்டா மரணம் நிச்சயம். 8 வகையான பாய்சன் தேவன் நமக்கு சொல்றார் வெளிப்படுத்தல. இது உலக ஜனங்களுக்கே பொருந்தும், நமக்கும் பொருந்தது. 1, ஏதோ ஒரு முடிவு எடுக்கும் போது பயப்படுறது, சத்தியத்தின் மீது பட்டுதல் இல்லாம தேவனை நம்பாம ஹெசிடேஷன் இருக்கிறது. இருந்தா இந்த அழைப்புல சரியா ஓட முடியாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது அன்பிலீவிங், சகோதரர்களை நம்பாம இல்ல நம்ம மத்தவங்க நம்புற மாதிரி நம்ம நடந்துக்காம, ஏன்னா தேவனை நம்புறதுன்றதே சகோதரன் நம்புறது பொறுத்துதான் இருக்கு, இருந்தாலும் சபையா மாற முடியாது. 3வது அருவருப்பானத துர்நாற்றம் வீசுற மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது, அதுக்கு நிறைய பார்த்தா அநீதியான வாழ்க்கை இருக்கும் பொழுதும் நம்மளால
மற்ற சகோதர சகோதரனுடைய நட்பெயரை கெடுக்கிற மாதிரி, கொலை செய்யற மாதிரி இருந்தாலும் நம்மளால சபையை என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஒரு சின்ன சின்ன இன்பத்திற்காக இந்த புது சிருஷ்டி வாழ்க்கையே தொலைக்கிறேன், நான் வந்து விபச்சாரக்காரரா மாறிக்கிறேன், என்னால ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணாம இருக்க முடியாது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சபையா மாற முடியாது. அடுத்து சூனியக்காரர். ஒரு விஷயம் என்னவோ அந்த அந்த உண்மையை பேசணும், அதை மிகைப்படுத்தியும் பேசக்கூடாது, அதை குறைச்சு என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா உள்ளதை உள்ளதுன்னு சொல்லணும். இதை பண்ணலினாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, சபையா போக முடியாது. அடுத்து விக்கிரக ஆராதனை. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வேற எந்த சிருஷ்டியும் வச்சாலும் அப்படின்னு போக முடியாதுன்னு என்ன அர்த்தம்னா, நம்மளால சரியான பாதையில பிரயாணிக்க முடியாது, நம்ம டீவியேட் ஆயிடுவோன்றது. 8வது பொய். தேவன் விரும்பாத ஒரு சுபாவம். பொய் பேசினாலும் நம்மளால சபையை என்ன பண்ண முடியாது, போக முடியாதுன்னு பார்க்கிறோம். இந்த லிஸ்ட்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்குள்ள இருக்கும். இல்லைன்னா தேவன் என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். பட் இந்த லிஸ்ட்ல எதெல்லாம் நம்ம கிட்ட ரொம்ப விகரசா இப்ப செயல்பட்டு இருக்கு, அதை எடுத்து ஸ்டடி பண்ணி எப்படியாவது நம்ம என்ன பண்ணோம் அதை நம்மளை விட்டு. ஏன்னா ஒன்னும் எவ்வளவு நாள்ல இறப்போம் தெரியாது, இறந்தா நியாய தீர்ப்பு முடிஞ்சிடும். நியாய தீர்ப்பு தொடங்கிடுச்சு, நம்ம மரணத்துல என்ன ஆக போகுது, முடிய போகுது. அதுக்குள்ள சபையா மாறணும்னா இந்த சுபாவங்களை என்ன பண்ணும். இதேதான் தமிழ்ல போட்டிருக்கோம். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் தமிழ்ல போட்டிருக்கோம். பயப்படுறவங்கன்னா தயக்கம் காட்டுறவங்க, அவிசுவாசிகள்னா நம்பகத்தன்மை இல்லாம இருக்கிறவங்க, அருவருப்பானவங்கன்னா உள்ளேயே சீர்கெட்டு இருக்கிறது, பரிசெயர்கள் சதிசெயர்கள் மாதிரி நம்ம பாக்குறோம். கொலை பாதகர்கள்னா மற்றவருடைய நட்பெயரை அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்றது, அழிக்கிறது. விபச்சாரக்காரர்னா பாவ ஆசைகளை மனதில் வைத்துக் கொண்டு அதை எப்படியாவது நடப்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்க. சூனியக்காரர்னா மற்றவங்க தவறா வழி நடத்த மிகைப்படுத்தி அல்லது மழுங்கடிச்சு பேசுறவங்க. விக்கிரக ஆராதனைக்காரர்னா ஒரு தவறான விஷயத்திற்கு உருவம் கொடுத்து அதை நம்ம பெருசா பேசுறது. பொய்யர்னா என்ன பாக்குறோம், டிசீவர், வஞ்சகமான ஒரு குணங்கள். இவர்கள் எல்லாருமே 2ஆம் மரணத்துக்கு என்ன பண்ணுவாங்க, போவாங்கன்னு பார்ப்போம். அப்ப நாம இந்த மாதிரி ஒரு சூழல்ல போகாம இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இந்த காரியங்கள் தென்படும் போது ரொம்ப சீரியஸா, ஏன்னா இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கோம், பல வருஷம் ஆச்சு, பாபிலோன் விட்டு வெளியே வந்தாச்சு, பெருசா சொந்த பந்தங்களோட கான்டாக்ட் இல்ல, எக்லீசியானா ரெகுலரா வரும், இதெல்லாம் இருந்துட்டு சபையா மாறலன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய நம்ம சைடு நிறைய எக்லீசியாக்கு பண உதவி கொடுத்துருக்கலாம், நிறைய நேரங்கள் எங்களை செலவு பண்ணியிருக்கலாம், எவ்வளவோ பிரதர் சிஸ்டருக்கு உதவிகள் செஞ்சிருக்கலாம், எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில நாம சபையா போகல, அதுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இதை விட பரிதபிக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது எல்லா அடியனுக்கும் சேர்த்துதான் நம்ம பாடம் நம்ம பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் தேவன் எப்பெல்லாம் நமக்கு நன்மைகள் சொல்லி கொடுக்குறாரோ அந்த நன்மைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு, எதெல்லாம் தேவன் வேணாம்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரோ அதை நம்ம அப்படியே வெளியெடுத்து போடும்போது குறைவுபட்டவர்கள் தான் நம்ம கிட்ட குறைகள் இருக்கும். ஆனா தேவனுடைய கிருபையில் என்ன பண்ணுவாருன்னா, நாம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு பரிந்து பேசுதல்ல நம்ம கண்டிப்பா ஒரு மீட்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த நாள்ல இந்த பாய்சன் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு பாடத்தை நாம் நிறைவு செய்யலாம். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையினால் இன்றைய தினத்திலும் கூட நாம் ஒரு பாய்சன் லிஸ்ட் என்ற தலைப்பிலே ஒரு பாடத்தை கேட்டோம். தேவன் நமக்கு ஒரு அருமையான ஆலோசனையை கூறியிருக்கிறார். அதற்காக தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்திக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய தினத்தில் கூட சகோதரர் நமக்கு இப்படிப்பட்ட பாடத்தை தேவையான நேரத்தில் சரியான முறையில் சொன்னதுக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். சகோதரர் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த 8 விதமான காரியங்களை நமக்கு சொன்னார். அதாவது விஷப்பட்டியல். அது என்னன்னா, பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், விபச்சாரக்காரர்கள், சூனியக்காரர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், பொய்யர்கள். இப்படிப்பட்ட 8 விதமான இந்த பட்டியலை சொல்லி அது எப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி நமக்கு சொன்னாங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட குணலட்சணம் நம்முடைய இருந்தால் நாம அதை உடனே அகற்றி விட வேண்டும். அதுதான் நேற்று கூட சகோதர அன்பு பாடத்தில் கூட பார்த்தோம். நாம இந்த மாம்ச சுபாவத்தில் இருக்கிறதுனால நம்ம கிட்ட அநேக குறைகள் இருக்கும். இருக்காதுன்னு சொல்ல முடியாது, இருக்கும். இப்படி இருந்தாலும் நமக்கு தேவன் இப்படிப்பட்ட பாடங்களை கொடுக்கும் போது அதை நம்ம அகற்றி விட வேண்டும். அகற்றி போட்டாதான் நம்ம 2ஆம் வருடத்துக்கு போக முடியாது. இல்லாட்டி இன்னொன்று சபை வாய்ப்பை விளக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால கேட்ட பாடங்களை நாம் மனதில் இருத்தி நாம சபை வாய்ப்பை அடைவதற்கு
முயற்சி செய்வோம். அதற்காண்டி தான் நம்ம எல்லாரும் சகோதர சகோதரில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆகையால தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறாருன்னா நாம அதன்படி நடப்பதற்கு முயற்சி செய்வோம். தேவன் நமக்கு வேண்டிய பரிசுத்தாவே அளவில்லாமல் தர வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்து கூட நம்முடைய இப்படிப்பட்ட பாடத்தை வழங்கிய அன்பு சகோதரர் நித்தின் அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஊழிய பணிகள் இன்னும் சிறப்பாக அமைவதற்காக நம்முடைய அனுதின ஜெபத்திலே அவருக்காண்டி ஜெபிக்கும்படி உங்களை அனைவரும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 110 மனித அன்பு மாறி போகும் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். மாறி போகும் மனத அன்பு இயேசுவின் அன்பு. மனித அன்பு மாறி போகும் மனத அன்பு இயேசுவின் அன்பு. நிலையில்லா இந்த உலகிலே நிலைத்திருக்கும் இயேசுவின் அன்பு. நிலையில்லா இந்த உலகிலே நிலைத்திருக்கும் இயேசுவின் அன்பு. மனித அன்பு மாறி போகும் மனத அன்பு இயேசுவின் அன்பு. பிரிந்து போகாமல் வந்து பேசும் பரமன் இயேசுவின் அன்பை பார். பிரிந்து போகாமல் பரிந்து பேசும் பரமன் இயேசுவின் அன்பை பார். மனித அன்பு மாறி போகும் மனத அன்பு இயேசுவின் அன்பு. வேஷம் போடும் மனித வாசம் காட்டி வேஷம் போடும் மனித அணிவகிச்சு இழந்த அந்த இயேசுவின் அன்பை பார். அணிவகிச்சு இழந்த அந்த இயேசுவின் அன்பை பார். மனித அன்பு மாறி போகும் மலர
அன்பு இயேசுவின் அன்பு மனித அன்பு மாறி போகும் மலர் அன்பு இயேசுவின் அன்பு உதிரம் சிந்தி உயிரை கொடுத்த உன்னதர் இயேசுவின் அன்பை பார். உதிரம் சிந்தி உயிரை கொடுத்த உன்னதர் இயேசுவின் அன்பை பார். மனித அன்பு மாறி போகும் மாறாத அன்பு இயேசுவின் அன்பு மனித அன்பு மாறி போகும் மாறாத அன்பு இயேசுவின் அன்பு நிலையில்லா இந்த உலகிலே நிலைத்திருக்கும் இயேசுவின் அன்பு நிலையில்லா இந்த உலகிலே நிலைத்திருக்கும் இயேசுவின் அன்பு. இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் மகேஸ்வரன் அவர்கள் நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நாம் எல்லோரும் நம்முடைய கண்களோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோக சிங்காசனத்துக்கு நேராக ஏறெடுப்போம். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையைப் போல் விரித்து நமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சிப்பாவி மேகங்களை ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளிலே செல்லுகிற எங்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உமக்கும் உடைய பரிசுத்த பிள்ளையும் எங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானோருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சதா காலங்களிலும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்து மாம்சமும் மனசும் விரும்பினபடி செய்து உம்மை விட்டு தூரமாய் வாழ்ந்திருந்த எங்களையும் கூட உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உமக்கு சமீபமாய் கொண்டு வந்து உமது வீட்டிலே எங்களை மகிழ பண்ணி ஒவ்வொரு நாளும் பழையதும் புதியதுமான சத்தியங்களை கொடுத்து கொண்டு வந்து எங்களை ஆதரித்து வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே. அந்த வகையில கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையின் ஆராதனை வேலையில கூட சகோதர சகோதரிகளாய் கூடி உங்களுடைய சமூகத்தில் உமக்கு ஆராதனை செய்யும்படியாக நீர் பாராட்டி இருக்கிற இரக்கத்திற்காய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. தேவனே, இந்த ஆராதனையின் ஆரம் முதல் முடிவு வரை உடைய கிருபை, உடைய பிரசன்னம், உடைய சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே தேவதூதை கொடுத்த தேவதூதனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாக அவரை எடுத்து பயன்படுத்தும்படியா நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தெய்வமே. தேவனே, விசப்பட்டியல் என்ற தலைப்பிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொடுத்தீரே, பல நேரங்களில் நாங்கள் பயப்படுகிறவர்களாய், அவிசுவாசிகளாய், அருவருப்பானவர்களாய், கொலைபாதகராய், விபச்சாரக்காரராய், சூனியக்காரராய், விக்கிர ஆராதனைக்காரராய், பொய்யராய் நாங்கள் காணப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்து நாங்கள் வருந்துகிறோம் தேவனே. தேவனே, அதற்காக உம்மிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம். உடைய கிருபையினாலே எங்களை ஒரு முறையா எங்களை மன்னித்து எங்களை பரிசுப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தேவனே. நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் இராமல் தேவனே, இன்னும் அதிகமாக நாங்கள் முன்னேறி செல்லத்தக்க கிருபை தாரோம். நாங்கள் பயப்படுகிறவர்களாய் இராமல் தைரியம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் அவிசுவாசிகளாய் இராமல் நாங்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாயும் என்னுடைய சகோதரர்களை நாங்கள் நம்புகிறவர்களாயும் காணப்பட எங்களுக்கு கிருபை தாருங்க. நாங்கள் அருவருப்பானவர்களாய் காணப்படாதபடிக்கு உமக்கு பிரியமானதையே நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாருங்க. தேவனே, நாங்கள் கொலைபாதகராய் இராதபடிக்கு எங்களுடைய சகோதரர்கள் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாய், அவர்களை பழைக்கிறவர்களாய் இராமல், அவர்கள் மீது அவதூறான காரியங்களை பேசுறவர்களாய் இராமல், இன்னும் உமக்கு மகிமை செலுத்துகிறவராய் எங்கள் சகோதரருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்களை உந்தி அவர்களை முன்னேறி செலுத்துகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தேவனே, நாங்கள் விபச்சாரக்காரராய் இராமல், அதாவது தேவனே, நாங்கள் சத்தியத்திற்கு விரோதமாய் நாங்கள் சமரசம் செய்து கொள்ளாமல் காணப்படும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறீங்க.
அது மாத்திரமல்ல, நாங்கள் சூனியக்காரராய் மிதமிஞ்சி நாங்கள் பேசாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாங்கள் பேசுறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் விக்கிர ஆராதனைக்காரர்களாய் இராமல் கனத்தையும் மகிமையும் துதியையும் உமக்கும் உம்முடைய ஒரே பேரான குமாரனுக்குமே நாங்கள் செலுத்துறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க தேவனே. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பொய் சொல்லுகிறவர்களாய் பொய்யராய் இராமல் உமக்கு முன்பாக நாங்கள் கபடமற்றவர்களாகவும் உம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நாங்கள் மாசில்லாதவர்களுமாய் காணப்பட எங்களுக்கு இரக்கம் பாராட்டியருங்க தெய்வமே. தேவனே, உடைய பரிசுத்தாவியின் வல்லமை இன்னும் அதிகமா எங்களுக்கு தந்து இன்னும் நேரி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க தேவனே. இந்த காரியங்களிலே நாங்கள் நிலைத்திருந்து இதன்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட்டு தேவனே முன்னேறி செல்லத்துக்கு கிருபைகளை எங்களுக்கு தந்து வழிநடத்துங்க. இந்த பாதையிலே நாங்கள் ஓடுகிற இந்த ஓட்டத்திலே ஆண்டவரே உண்மையாய் உத்தமாய் நாங்கள் நடக்கத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தந்து வழிநடத்துங்க. இப்படியாக தேவனே, நீர் எங்களை அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு உமோடு நாங்கள் செய்து கொண்ட அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்கு மரண பரியந்தம் நாங்கள் உண்மையுள்ளவர்களா இருந்து எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க வேண்டிய எல்லாவித கிருபையும் பரிசுத்தாவின் வல்லமையும் பரலோக ஞானத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தெய்வமே. அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய சபையிலே தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்காய், வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். உலகெங்கிலும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களுக்காகவும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருடைய தேவையை நீர் சந்திக்கும்படியாய் உடைய கிருபையை அவர்களுக்கு தரும்படியாய் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தேவனே. தேவனே, இந்த ஜெபத்தை எல்லாம் ரட்சிப்பின் அதிபதியும் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியும் எங்கள் ஜீவாதிபதியுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.